நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலும், கூடி வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிருபையும், சமாதானமும், இரக்கமும் உண்டாதாக என்ற ஒரு அன்பின் வாழ்த்தலோடு கூட, தேவனுடைய கிருபையினாலே மீண்டுமாக இந்த ஒரு விசேஷித்த காலப்பகுதியிலும் சகோதர சகோதரிகளாகிய உங்களை யாவரையும் சந்திப்பதற்கும், தேவனுடைய மகா உன்னதமான சத்திய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கும், தேவன் எனக்கு பாராட்டின அவருடைய மிகுந்த அன்பிற்காக கூட அன்பையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொண்டு, அதோடு கூட நான் சார்ந்திருக்கும் உங்களுடைய உடனங்களாகிய சேலம் சபையார் யாவருடைய அன்பையும் வாழ்த்தலையும் கூட சகோதர சகோதரர்களாக உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் வர இருக்கின்ற அந்த ஒரு தேர்தலிலும் நாம் தேவ சித்தத்தின்படி நம் சபைக்கு உண்டான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக நாம் தியானிக்க போற இந்த ஒரு சத்திய பாடத்தின் தலைப்பு பூரணமுள்ள தேவனுடைய பார்வையில் யார் பூரணர் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு அன்பான சகோதர சகோதரர்களே. அதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வசன பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தம்முடைய குமாரன் அறிவில் ஒருமைப்பட்டவர் தம்முடைய நிறைவான வளர்ச்சி பூரண புருஷர் பரிசுத்தவான்கள் விசேஷ ஊழியமான பக்திநிதி பிரியமான அன்பு சகோதர சகோதரி, எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எபேசியருக்கு எழுதும்போது மிக ஒரு அருமையான வார்த்தைகளை அங்க பயன்படுத்தக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு. மேலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை பற்றிய தேவனுடைய குமாரனை பற்றுகிற அந்த ஒரு விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ இப்போ ஒரு ஐக்கியமாக ஒரு கூடுகையாக கலந்து வரக்கூடிய நாம் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு பற்றக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அதாவது ஒரு ஒன்னஸ் நமக்கு தேவை அப்படின்றத அங்க வலியுறுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ ஒருவேளை நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால அநேக விதத்தில் நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்டதாக காணப்பட்டுட்டா கூட, சத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குங்க? ஒரே தேவன், குமாரன், அவருடைய பலனாகிய பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை நமக்கு அங்க வரக்கூடியதாக அங்க காணப்படுது. ஸோ அப்ப இந்த எண்ணத்தோடு, நோக்கத்தோடு இந்த ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளாக கடந்து வரும்போது, அதற்கே உண்டான சத்தியத்தை தான் என்ன பண்ணுவோங்க நம்ப? அங்க பார்க்கக்கூடியவராக காணப்படுவோம். இங்க மாம்சத்தை நம்ம முன்னாடி பார்க்கக்கூடியவங்களாக அங்க இருக்க மாட்டோம். அதே சத்தியத்தை நம்ம புரிந்து இந்த ஒரு தேர்தலில் நாம் பங்கெடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. சரிங்க பிரதர், இந்த தேர்தல் நமக்கு அவசியமா? ஸோ அப்படி அவசியம்னா நம்ம எதை முன்வைத்து இந்த ஒரு தேர்தலை நாம் செய்யக்கூடியவங்களாக காணப்படுறோம்? இந்த ஒரு தேர்தலை நாம் வந்துட்டு பங்கெடுப்பதன் மூலம், இல்ல வந்துட்டு ஒரு சகோதரரை தேர்வு செய்வதன் மூலம் எதை வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம்? தேவனுடைய ஒழுங்குமுறைக்குள்ளாக நாங்க கடந்து வரோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு தேர்தலை நாம் நடத்தக்கூடியவங்களாக காணப்படுறோம். வேறங்க, தேவ சித்தம் இதன் மூலம் வெளிப்படுது அப்படின்றதுக்காக இந்த ஒரு தேர்தலை நாம் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். வேறங்க, பிரியமான அன்பு சகோதர சகோதரி, எங்க சகோதரர் சொல்லும்போது, ஸோ இப்படிப்பட்ட தேர்தல் நமக்கு அவசியமா? இதை செய்வதன் மூலம் நம்ம எவற்றை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க இன்னும் சரியாக வேதாகம ஒழுங்குமுறையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்றத நாம் வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுற அன்பானவர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு வேதாகம ஒழுங்குமுறை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரைக்கும் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதி சபையில் அங்கு காணப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ பின் நாட்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு வேதாகம ஒழுங்குமுறையை பின்பற்றுவதில் அநேகர் தவறி போகக்கூடியவங்களாக, அவர்களுக்கென்று ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக அங்கு காணப்பட்டாங்களே தவிர, வேதாகம முறையை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஆனா ஆதி முதற்கொண்டு இறுதி நாள் வரைக்கும் ஒரு வேதாகம ஒழுங்குமுறையை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதமானவர்களாகிய நாம் மாத்திரமே. ஸோ அப்ப இந்த ஒரு வேதாகம ஒழுங்குமுறையை இன்னும் நாம் சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்றத
இந்த ஒரு தேர்தல் மூலம் நாம் வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. சரிங்க இத நம்ம தெரிவு செய்து தான் இத வெளிப்படுத்தணுமா? இத தெரிவு செய்து நம்ம வெளிப்படுத்துவதன் மூலம் என்ன பயன்? என்ன பலன் இருக்கு? அன்றாட சத்தியத்துக்கு நம்ப சபையினுடைய வளர்ச்சிக்கு, சகோதரருடைய ஒற்றுமைக்கு, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி நம்ம தெரிவு செய்து ஒரு சகோதரை ஊழியத்துக்கு ஏற்படுத்தும்போது தான், அது அந்த ஒரு மூப்பரை பலப்படுத்தக்கூடியதாகவும், மேலும் அவர் ஆண்டவருக்கும், ஆண்டவர் தனக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு சபைக்கும் உண்டான அந்த ஒரு ஒழுங்குமுறையை அவர் சரியாக செய்வதற்கு என்ன ஆகுங்க? ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம் அங்க இருக்கக்கூடியதாக அங்க காணப்படும். மாறாக ஒருவரே இருந்துட்டு இருந்தாரு. ஒருவரே அங்க இருந்துட்டார் அப்படின்னா, சபைக்கும், அவருக்கும், அதேபோல தேவனுக்கும், சபையாருக்கும் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஒரு மெத்தன போக்கு அங்க காணப்படுமா தவிர, சரியாக அங்க அந்த ஒரு ஒழுங்குமுறை கடந்து போகக்கூடியதாக இருக்காது. அதான் சொல்றாரு. இப்படியாக நம் சகோதரர்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில, ஆண்டவருடைய நாமத்தினாலும், ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும்போது, அது அவரையும், சபைக்கும் உண்டான அந்த ஒரு ஆவிக்குரிய பங்கை புரிந்து கொள்ளும் வகையில் அங்க அமையக்கூடியதாக இருக்கு. அந்த ஒரு பொறுப்புகள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நினைத்த வண்ணமாக அவர் ஊழியத்தை செய்வதற்கு அங்க வழிவகுக்கக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இந்த வேதாகம ஒழுங்குமுறையை கொண்டே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபையின் அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மை வழிநடத்துவதற்கு சகோதரர்களை நாம் தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்படுற அன்பான சகோதர சகோதரிகளே. இத சொல்லிட்டு சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, சரி இது தெரிவு செய்யக்கூடிய சகோதரருக்கு உண்டான அந்த ஒரு குணநலன்கள், பண்புகளை குறித்து தாங்க நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு என்ன ஆவிக்குரிய போஷாக்குதல் இருக்கு? ஒரு சகோதரர் தெரிவு செய்யப்படுறாரு. அவருக்கு உண்டான குணநலன்கள், பண்புகள், அவர் சபைக்கு ஆற்ற வேண்டிய பங்கு என்ன இருக்கு? அவர் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தன்னுடைய குடும்பத்திலும் இருக்கணும் அப்படின்றத குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். சபையாராகிய எங்களுக்கு என்ன அதுல பிரயோஜனம் இருக்கு? பிரியமானவர்களே, நம்ம அப்படி கேட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்படிப்பட்ட குணநலன்களுடைய சகோதரர்களை நாம் ஏற்படுத்துறோம் அப்படின்னா, அப்புறம் ஆவிக்குரிய பார்வையில தேவ வசனத்தின் அடிப்படையில அங்க ஏற்படுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னா, அந்த கேரக்டர் முதலாவது என்ன பண்ணுங்க? சபையாராகிய நமக்கு வேணுங்க. அதுக்கே உண்டான அறிவும், அதுக்கே உண்டான பண்பும் நம்மிடம் இருந்து நாம் ஏற்படுத்தும்போது, அதுதான் நமக்கு பின்பு தேவன் இருந்து இதற்கே உண்டான ஒழுங்குமுறையில் நம்மை வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. கை உயர்த்தும்போது நம்முடைய சித்தத்தின்படி நம்ம உயர்த்தல. தேவ சித்தத்தின்படி என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதற்கு பின்பாக தேவனுடைய உந்துதல் காணப்படுது. அந்த உந்துதலின் அடிப்படையிலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய கரங்களை நாம் உயர்த்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. பிரியமானவர்களே, அப்ப இப்பேற்பட்டதான ஒழுங்குமுறை நமக்கு அவசியமாகும்போது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படின்னா, கண்டிப்பாலுமே நமக்கு அவசியம். அப்ப ஆதி முதற்கொண்டு நாம பார்க்கும்போது, தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாமே என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக அங்கு காணப்பட்டிருந்தாங்க. தேவனுடைய ஒழுங்குமுறைக்கு சரியாக பின்பற்றக்கூடிய ஜனங்கள் இறுதி வரைக்கும் தேவனோடு அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க. அப்ப பாருங்க, ஆதாம் தேவனோடு ஒரு இசைவுள்ள ஒரு உறவுல காணப்பட்டுட்டாரு. எப்ப தேவனுடைய ஒழுங்குக்கு அவர் கீழ்ப்படியாத போனாரோ, அப்ப தேவனை விட்டு அவர் பின்வாங்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு. மோசே தேவனுடைய வார்த்தைக்கும், தேவனுடைய காரியங்களுக்கும் முழு ஒத்துழைப்போடு, இசைவோடு நடக்கக்கூடிய ஒருவராக அங்க காணப்பட்டாரு. எப்ப அவருடைய வார்த்தையை விட்டு அவர் பின்வாங்கக்கூடியவராக இருந்தாரோ, அப்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாருங்க? தேவனை விட்டு வழி விலகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அதே போல தான் இப்போ கர்த்தருடைய சரீரங்கங்களாக இருக்கக்கூடிய நாம் சரியான விதத்தில் இந்த ஒரு ஒழுங்குமுறைக்கும் சத்தியத்திற்கும் இசைவாக ஜீவிக்கும்போது நாம் தொடர்ந்து தேவனோடு கூட அந்த ஒரு ஒழுங்கில் பிரவேசிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஒருவேளை நம்முடைய மாம்சீக எண்ணங்கள், நோக்கங்கள் இங்க வெளிப்படக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா, நாம தான் சிந்திக்கணும். எந்த அளவுக்கு தேவ சத்தத்திற்கு இசைவாக நாம் நடக்கிறோம் அப்படின்றது அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த ஒரு ஒழுங்குமுறை ஆதி முதற்கொண்டு இதுவரைக்கும் அங்க அவசியமாக காணப்படுது.
தேவனுடைய சபையில் இந்த ஒரு ஒழுங்கு இன்றும் அவசியமாக காணப்படுது அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படின்னா தான், முதலாவது பாயிண்ட்ஸ் அங்க சகோதரர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, சபையாருடைய வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த ஒரு ஊக்கமூட்டுதல் தேவைப்படுறதுனால, இந்த ஒரு ஒழுங்குமுறை அவசியம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சபையாரின் வளர்ச்சிக்கு இந்த ஒரு ஒழுங்குமுறைக்குள் நாம் கடந்து போக வேண்டியதாகத்தான் அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம். சபையார் வளர்ச்சி நிலைமையோடு இருக்கிறதுனால தானே நம்ம வோட் பண்றோம். சகோதரர்களை தேர்வு செய்றோம். ஸோ அப்புறம் எதுக்குங்க இந்த ஒரு வளர்ச்சி தேவை? அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அன்பானவர்களே, ஸோ அப்ப சபையார் அப்படின்றவங்க எல்லாரும் எல்லா விதத்திலும் வளர்ந்தவர்களாக அங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பாலான ஆகாரத்தை உண்ணக்கூடிய அந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் அங்க இருக்கும். பலமான ஆகாரம் தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ஆடும் அங்க காணப்படும். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு சகோதரன், சகோதரிகளை கவனித்து அவர்களுக்கு வேண்டிய போஷாக்கை தரக்கூடிய வேலை தான் யார்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரர்கள்ட்ட அங்க காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப அந்த சகோதரர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் தனக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு மந்தையில இருக்கக்கூடிய பலகீனமான ஆடுகள், பெலமான ஆடுகளை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய போஷாக்கை கொடுப்பது அவருடைய கரத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக காணப்படுது. ஸோ அதனால தான் நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரர் எப்படிப்பட்டவராக அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போதக சமர்த்தனும் மந்தையை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு சகோதரனமாக அங்க காணப்படணும் அப்படின்றத அங்க அப்போஸ்தலர் விவரிக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்றத பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க, ஏன் ஒரு போதக சமர்த்தனம் உள்ள சகோதரர்களை நாம் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றாருன்னா, ஏன் தெரிவு செய்யணுங்க? ஏன் போதக சமர்த்தனம் உள்ள ஒரு சகோதரர நாம் தெரிவு செய்யணும்? யார வேணாலும் தெரிவு செய்யலாம் இல்லைங்களா? ஏன் குறிப்பா ஒரு எல்டருக்கு போதக சமர்த்தனமான ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்யணும் அப்படின்ட்டு சகோதரர் அங்க பேசணுங்க. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த சபையாருக்கு எப்ப இவர்கள் இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அப்ப சபையாருக்கு பல்வேறு காலத்துல, பல்வேறு காலகட்டத்துல அந்த ஒரு விசுவாச சோதனைகள் அவர்களை தொடரக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும். அப்ப தொடரக்கூடிய இந்த ஒரு விசுவாச சோதனையிலும், பரீட்சையிலும் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உண்டான எல்லா காரியத்திலும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் யாருடைய கரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த போதக சமர்த்தனா விளங்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பாளர்களுக்கு அங்க முக்கிய கடமை அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அதனால தான் சகோதரர் சொல்றாரு, போதக சமர்த்தனமான ஒரு சகோதரரை நீங்க தெரிவு செய்யுங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ ஒருவேளை ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல மந்தைக்கு தேவையான ஆலோசனையை அவர் கொடுப்பதற்கு தவறிட்டார் அப்படின்னா, மந்தை என்ன ஆகுங்க? அங்க சிதறடிக்கப்படும். ஸோ மந்தை அது கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்பதான் சபையாருக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏதுவாக அந்த ஒரு போதனையை தரக்கூடிய சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அதனால தான் நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஞானமும் வேகமும் உள்ள ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ அப்ப அந்த சகோதரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் அனுபவமும் திறமை வாய்ந்த சகோதரராக காணப்பட்டுட்டு மந்தையை சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு சகோதரராக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. சரிங்க அனுபவம், திறமையும் எதன் அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கலாம்? அவர் உலகத்துல நெறைய அனுபவம் இருக்கும், நெறைய திறமை இருக்கும். ஸோ அதை வைத்து நாம் தெரிவு செய்திடலாமா? அனுபவம், திறமையும் தானே வேணும். அவருக்கு உலகத்துல என்ன இருக்குங்க? அனுபவம் நெறைய இருக்கு, திறமை நெறைய இருக்கு. ஸோ அவரை நாம் தெரிவு செய்யலாமா? பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, சத்தியத்தில் அவருக்கு அனுபவமும், திறமையும் அங்க தேவைப்படக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த சகோதரர் தான் நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ எதுக்குங்க இப்பேற்பட்டதான அனுபவம், திறமையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2வது பாயிண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஸோ அப்ப மந்தை மத்தியில இப்பொழுது மாத்திரமல்ல, ஆதிகாலம் முதற்கொண்டே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள் அங்க கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ இந்த வேத புரட்டுகளிலிருந்து மந்தையை தற்காத்துக் கொள்வதற்கும், பாதுகாப்பதற்கும் இவர் எப்படிப்பட்டவராக அங்க காணப்படணும் அப்படின்னா, அனுபவமும், திறமையும் உள்ள ஒரு சகோதரராக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. சரிங்க இந்த ஒரு கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகள் எங்கிருந்து வரும்? ஒருவேளை வெளியிலிருந்து, உலகத்திலிருந்து வந்தா மந்தை என்ன ஆயிடுங்க? கண்டுபிடிச்சிரும். ஓ! இது வந்துட்டு நம்முடைய சத்தியத்திற்கு
இசைவில்லாத ஒரு உபதேசம். இதை நம்ம சத்தியத்திலிருந்து புரட்டி போடுவதற்கு ஏதுவான ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். மாறாக இந்த ஒரு உபதேசம் நம் மத்தியிலிருந்து எழும்போது, சகோதர சகோதரர் மத்தியிலிருந்தே எழும்போது நமக்கு எப்படி இருக்குங்க? ஸோ இதுவும் ஒரு வகையான சத்தியம் தானாட்டுக்கு, இதுக்கும் நம்ம என்ன பண்ணுங்க? செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தந்திரமாக நுழையக்கூடிய அந்த ஒரு வேத பொருட்டுக்கு அங்க செவியை சாய்க்கக்கூடியவராக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இப்படிப்பட்டதான அந்த ஓநாய்களிடமிருந்து அங்க மந்தையை காக்கக்கூடிய அந்த சகோதரர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிக அனுபவமும் திறமையும் உள்ள ஒரு சகோதரராக அங்க காணப்படணும். ஸோ இந்த ஒரு காரியம் ஆதி சபையிலிருந்தே காணப்படுறதுனால, நம்முடைய சபையில் இது நுழைவது அதிகம் ஈஸி அப்படின்ட்டு அங்க சகோதரர் அங்க பேசக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ இந்த வேத பொருட்டுகளை எதிர்த்து மந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சகோதரரை ஒரு மூப்பராக நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். மந்தையை முழுமையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு சத்திய அறிவிற்குள் மந்தையை அங்க நடத்துவதன் மூலம், மந்தையை அந்த ஒரு வேத பொருட்டுகள்ல இருந்து அவர் அங்க தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஓநாய் எப்படிப்பட்டதாக அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓநாய் எதுல தீமை செய்யுங்க? நிஜமான ஓநாய் எதுல தீமை செய்யுங்க? ஓநாய் இருக்கு இல்லைங்களா? அது எதனால தீமை செய்யுங்க? வாயினால. வாயினால என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பீறி போடக்கூடியதாக, கடித்து இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ ஓநாயானது எப்படி தன் வாயினாலே தீங்கு செய்யக்கூடியதாக காணப்படுதோ, அதேபோல மந்தையில் இருக்கக்கூடிய ஓநாய் குணம் கொண்டவர்களும் என்ன பண்ணுவாங்க? வாயினால் தீமையை அங்க செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ எப்படிங்க வாயினால தீமை செய்வாங்க? அப்படின்னு கேட்டா, அதான் சொல்றாரு, இந்த கொடிதான ஓநாய்கள் புறங்கூறக்கூடியதாகவும், தூற்றக்கூடியதாகவும், சகல பொல்லாத கிரியைகளையும் தங்கள் வாயினால அறிக்கை செய்யக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ எப்படி ஒரு நிஜமான ஓநாய் தன்னுடைய வாயினால் மற்ற மிருகங்களுக்கு அங்க தீமை செய்யக்கூடியதாக அங்க காணப்படுதோ, அதேபோல இந்த ஓநாய் குணம் கொண்டவர்கள் தங்களுடைய வாயினால மற்ற உடன் அங்கங்களை பீறி போடக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மந்தையை காக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம், திறமையும் உள்ள சகோதரர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அதுக்குதான் நன்றாய் விசாரணை செய்கிற அந்த ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக காணப்படணும். நீங்க வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இப்பேற்பட்டதான நம்ம சகோதரர்களை அங்க தெரிவு செய்து, ஸோ இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆடுமே அங்க கர்த்தருக்கு உகந்த ஒரு ஆடுகளாக இருக்கும் பொருட்டாக, ஒவ்வொருவரையும் ஆயுதம் தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் வழிநடத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு மேய்ப்பன் எப்பொழுதும் ஆடுகளோடு இருக்க முடியாது. ஆடுகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்க ஆயுதம் தரித்துக் கொள்ளும்போது, அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பேற்பட்டதான உபதேசம் வரும்போது, அவர்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ அப்ப இந்த சகோதரர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சபையை ஒரு முழுமையான சத்திய அறிவுக்குள் வழிநடத்தக்கூடிய ஒருவராக அங்க காணப்படணும். ஸோ அப்படி வழிநடத்தும்போது, ஒட்டுமொத்த சபையும் அங்க மிகுந்த எச்சரிப்புள்ள ஒரு மந்தையாக அங்க காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு காரியத்துல அங்க சகோதரர் சொல்லும்போது, இதுல அதிக சோதனை, விசேஷித்த போராட்டம் யாருக்கே இருக்குங்க? நாம் தெரிவு செய்யக்கூடிய மூப்பருக்கே அதிகம் இருக்குமாங்க. அப்ப பார்க்கும்போது அன்பான சகோதரர் சொல்லி, ஏன் இப்பேற்பட்டதான சகோதரருக்கு அதிகமான ஒரு போராட்டம், அதிகமான ஒரு தாக்கம் அங்க வரணும்? அப்படி நம்ம கேட்டுட்டா, அப்ப சாத்தானுடைய முழு தாக்கமும் ஏன் நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரருக்கே அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாத்தானுடைய அந்த ஒரு விசேஷித்த குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒட்டுமொத்த சபையையும் அவர் இழுத்துக் கொள்வதற்கு பதிலாக, நாம் தெரிவு செய்யக்கூடிய ஒரு சகோதரரை அவர் பக்கம் இழுத்துட்டார் அப்படின்னா, ஒட்டுமொத்த சபையும் என்ன ஆயிடுங்க? சாத்தானுக்கு பின்பாக அங்க வழிநடத்தப்படக்கூடும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அதனால தான் இப்பேற்பட்டதான சகோதரர் அங்க மிகுந்த விவேகமும், அவர் ஞானமுள்ள ஒரு சகோதரராக அங்க காணப்படணும்.
ஸோ ஒருபோதும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு அவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இசைவு அங்க கொடுத்து விடக்கூடாது. ஸோ அவர் இசைவு கொடுத்துட்டார் அப்படின்னா, ஒட்டுமொத்த மந்தையும் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ சாத்தானுக்கு பின்பாக அங்க கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு தான் பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இது மிகுந்த அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நூதனமான வழியில் அங்க கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ அதான் ஆதிகாலம் முதற்கொண்டே இது காணப்படுது. நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். ரத்தத்தை சம்பாதித்து நமது பரிசுத்த ஆவி 29, 30 நான் வாசிங்க. போன பின்பு உங்களிலும் சிலர் தங்களை தங்கள் மார்பானவை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படியாக நம்ம பார்க்கும்போது, அதான் அங்க ஆரம்பத்திலே சகோதரர் சொல்றாரு. ஸோ ஆகையால் உங்களை குறித்தும் அப்படின்னா, ஸோ முதலாவது தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த சகோதரர், அவரை குறித்தும், அவருடைய நிலைப்பாட்டு குறித்தும் அவர் எப்படி இருக்குன்னா, மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு அங்க காணப்படக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ 2வது தேவன் கொடுத்துட்ட இந்த ஒரு மந்தையை குறித்ததான அதிக விழிப்பும், எச்சரிப்பும் அவருக்கு காணப்படக்கூடியதாக அங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இந்த ஒரு காரியத்தில் அவர் மிகுந்த எச்சரிக்கையோடு காணப்பட்டுட்டு, ஸோ உண்மையுள்ள ஆடுகள் எது? ஸோ ஆடுகளுக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய ஓநாய்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இனம் கண்டறியக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ அப்ப தெரிவு செய்யப்படக்கூடிய மூப்பர் யாருக்குத்தான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆடுகளுக்கா? ஓநாய்களுக்குங்களா? ஆடுகளுக்கு மாத்திரம்தான் அவர் பொறுப்பாளி. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓநாய்களுக்கு அவர் பொறுப்பாளி இல்ல. அப்போ ஓநாய்களை என்னத்தான் பண்ணுங்க? விரட்ட செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ ஆடுகளுக்கு மாத்திரமே அவர் பொறுப்பாளி. ஓநாய்களுக்கு அவர் பொறுப்பாளி இல்ல. ஸோ ஓநாய்களை அவர் விரட்டக்கூடியவராக காணப்படணும். அப்படின்னா, அந்த ஓநாய் குணத்தை என்ன பண்ணுங்க? அங்க விரட்டக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ அதனால தான் உண்மையுள்ள மூப்பர்கள் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாமதமின்றி அதிக எச்சரிப்போடும், விழிப்போடும், அதிக ஆதிக்கங்களோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க செய்யக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ஒருவேளை இந்த ஒரு ஓநாய் குணம் கொண்ட ஆடுகளை அவருடைய எல்லா சுபாவத்தையும் எடுத்து போவதற்கு ஏதுவான எல்லா விழிப்புணர்வையும் என்ன பண்ணுவாருங்க? அவர் கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இவ்வாறாக செய்து அந்த ஒரு சபையை அவர் தேவனுக்கும், அதே போல இந்த ஒரு மந்தையை பாதுகாப்பதற்கு தேவன் கொடுத்த அனைத்து சத்தியத்தோடு கூட என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு மந்தையை கட்டி காப்பாற்றக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ இதனால தான் நாம் விழிப்பும் தெளிவும் உள்ள அந்த ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றத சகோதரர் அங்கே பேசக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ ஒருவேளை இப்பேற்பட்டதான தாக்குதல்கள் வெளியிலிருந்து வந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்குள்ளாகவே இருக்கும்போது அதை கண்டுபிடிப்பது அரிது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அதுதான் அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லக்குள்ள கூட சொல்றாரு. நீங்க வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். ம். 2, 3 அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க பேதுரு அப்போஸ்தலன் மிகுந்த வெளிப்படையாகவும் அதே போல நமக்கு புரியும் வண்ணமாகவே அங்க வார்த்தைகளை கொண்டு அங்க பேசக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு. அப்ப நாம் விழுந்து போவதற்கு ஏதுவான அந்த ஒரு சோதனைகள், அந்த ஒரு பரீட்சைகள் எங்கேயே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மத்தியிலே அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பேற்பட்டதான காரியங்கள்ல இருந்து விழிப்பாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி செய்யக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு என்ன ஆகாதுங்க? அது விழிப்போடு தான் எப்பயும் இருக்குங்க.
ஸோ அப்போ அவர்கள் விழிப்பாக இருந்தாலும் இப்பேற்பட்டதான எச்சரிப்பை அவர்கள் சரியாக உணர முடியாதவங்களாக அங்கே காணப்படுறாங்க. ஒருவேளை இப்பேற்பட்டதான எண்ணங்கள், நோக்கங்கள் நம் மத்தியில் காணப்படும் பட்சத்தில் அது மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரி. ஸோ இதையெல்லாம் அங்கே பேசிட்டு சகோதரர் சொல்கிறாரு, மூன்றாவது காரியமாக, சரிங்க இதில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் ஏன் நம்ம ஒவ்வொரு வருடமும் இப்பேற்பட்டதான ஒரு பாடத்தை கொடுத்து இப்பேற்பட்டதான ஒரு சகோதரரை நம்ம தெரிவு செய்யணும்? தொடர்ந்து ஒருவரே இருந்துட்டா அவர் என்ன பண்ணுவாருங்க? ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க, இவர்கள் எப்படி சபையில தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத நன்கு உணர்ந்து கொள்வாங்க இல்லைங்களா? அப்போ ஒரே சகோதரர் தேர்வு செய்யாமல் தொடர்ந்து ஒரே சகோதரர் இருந்துட்டு போட்டுங்களே. ஏன் நம்ம வருஷம் வருஷம் இதுக்கு ஒரு சில சத்தியங்கள் அங்க கடந்து போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு நாமினேஷன், ஒரு எலெக்ஷன் அங்க வைக்கணும்? தொடர்ந்து ஒருத்தரே இருந்துடலாம் இல்லைங்களா? ஏன் இருக்கக்கூடாதுங்க? தேர்வு நடத்தாமல் ஏன் தொடர்ந்து ஒரே சகோதரர் அங்க இருக்கக்கூடாது? இப்ப பார்த்தீங்கன்னா, பெயர் சபையில என்ன பண்றாருங்க? ஒரே ஆயர், ஒரே பிஷப். அவர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் என்னதுங்க? அந்த சபையை வழிநடத்தக்கூடியவர். ஏன் நம்முடைய ஐக்கியத்தில் நம்ம அப்படி செய்யறது இல்லைங்க? அது வேதாகம ஒழுங்குமுறை இல்லை. நம்ம வேதாகம ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறோம். ஸோ அது வேதாகம ஒழுங்குமுறை இல்லை அப்படின்றத நாம் நிதானிக்கிறோம். வேற காரணங்க. வேதாகம ஒழுங்குமுறை இல்லைன்னாவே முடிஞ்சு போயிடுது. வேற என்னங்கிறது இருக்க முடியும்? அவருக்கு மேட்டிமை வந்துரும். பிரியமானவர்களே, இங்க ஒரு 3 காரியங்களை சகோதரர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, தேர்வு நடத்தாமல் ஏன் தொடர்ந்து ஒரே நபர் அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது திறமை மிக்க மற்ற சகோதரர்களுடைய வாய்ப்பு என்ன பண்ணப்படுங்க? அங்க பறிக்கப்படும், அங்கீகரிக்கப்படாமல் அங்க கடந்து போயிடும் அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டாவது, சகோதரிகள் சொன்ன மாதிரி அவருக்குள்ளாக ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை வந்து தொடர்ந்து நாமளே மூப்பரா இருக்கலாம். சபையை என்ன பண்ணுவாருங்க? ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக தங்களுக்கு கீழாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்போக்கு அங்க காணப்படும். ஸோ இதனால நம்ம தேர்வு நடத்தாமல் தொடர்ந்து ஒருத்தரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ 3வது காரணம் அங்க சகோதரர் சொல்லும்போது, அந்த ஒரு மூப்பர் அப்படின்ற ஸ்தானத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் அங்க கடந்து போவதை அவர் அங்க வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ 3 காரணங்கள் அங்க சகோதரர் சொல்றாரு. ஏன் தேர்வு நடத்தப்படாமல் தொடர்ந்து ஒரே சகோதரர் இருக்கக்கூடாது அப்படின்னா, சபையார் அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போவாங்க. இரண்டாவது, திறமை மிக்க சகோதரர்களுடைய அந்த ஒரு வாய்ப்பு அங்க அங்கீகரிக்கப்படாமல் அங்க போகும். மூன்றாவது, தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அங்க முயற்சி ஏறெடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இதனால தான் நம்ம வருடா வருடம் நம்முடைய சபை ஒழுங்குக்கேற்ப 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ சபையாருடைய ஒத்துழைப்போடு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பொறுப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு வழிமுறை அங்க கடந்து போகுது. ஸோ இதுதான் வேதாகம ஒழுங்குமுறையும் கூட அப்படின்றத நாம் வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அதை சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, சரிங்க நம்ம இப்படி செய்யறதுனால என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு அங்க சகோதரர் பேசுறாரு. எப்படி ஒரு கப்பல் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு அதனுடைய இலக்கை நோக்கி அங்க கடந்து போவதற்கு முன்பாக அநேக ஆபத்துக்கள் அதற்கு காணப்படுதோ, அதே போல இந்த ஒரு விசுவாச கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஆபத்துக்கள் அங்க காணப்படும். ஸோ இதனால எப்படி அந்த ஒரு கப்பல்ல அங்க கப்பல் கேப்டன் இருப்பாரு, அங்க கப்பல் சிப்பந்திகள் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு சிப்பந்திகள் இருப்பாங்க. ஸோ அதற்கே உண்டான ஏற்பாடுகளும் என்ன ஆகுங்க? அங்க கடந்து போகும். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது யாருங்க? அந்த ஒரு கேப்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இத்தனை பேர் இங்க இருக்கோம் கப்பல்ல. ஸோ இவ்வளோ பேரும் இங்கிருந்து நம்முடைய ஒரு இலக்கை அடைவதற்கு தேவையான பொருட்கள் அதனுடைய எரிபொருள்கள் எவ்வளவு தேவைப்படும், இவர்களுக்கு உணவுகள் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத முழுமையாக கணித்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாவற்றையும் கேதர் பண்ணக்கூடியவராக அங்க காணப்படுவாரு. ஸோ எல்லாவற்றையும் எடுத்து அந்த ஒரு கப்பல்ல வைத்து தான்
அந்த ஒரு பிரயாணத்தை அங்க கடந்து போகக்கூடியவராக அங்க காணப்படுவார் அன்பானவர்களே. அதே போல தான் சபையில் ஒரு ஆவிக்குரிய சகோதரர் அங்க மூப்பராக தெரிவு செய்யும்போது, அந்த சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஐக்கியத்துல பலமுள்ள ஆடுகள் எது? பலவீனமான ஆடுகள் எது? ஸோ இவர்கள் இந்த கரையிலிருந்து மறு கரைக்கு அவருடைய இலக்கை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய போசாக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடித்து, அதற்கே உண்டான ஏற்பாடுகளை அவர் செய்யக்கூடியவராக அங்க காணப்படுவார் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படி கடந்து போகும்போது ஒரு கப்பல் சாதாரணமா போய் மறுகரையை கடக்காதுங்க. ஸோ நம்ம சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவாங்க, கப்பலுக்கு எரிபொருள் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சுமூகமா கடந்து போயிடுங்களா? ஏன்னா, அந்த கப்பலுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடற்கொள்ளையர்கள் வருவாங்க. அதேபோல காற்றினுடைய அந்த ஒரு பதம் ஒரே மாரி காணப்படாது. ஒருவேள ஒரு தென்றலான அனுபவம் வரும். அது மறுநொடியே என்ன ஆயிடுங்க, ஒரு புயலான அனுபவத்தையும் அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ தென்றலான அனுபவம் வரும்போது, கடல்ல பிரயாணம் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? மிகுந்த சந்தோஷமா போவாங்க. எங்களுடைய கப்பல் கேப்டனும், அந்த சிப்பந்திகளும் எங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவாங்க. ஒருவேளை புயல் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க இல்லீங்களா? "எங்கள கொண்டு வந்து சாகடிக்கிறதுக்கா அங்க கொண்டு வந்தீங்க" அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு முறுமுறுப்பு எங்கேயும் வந்துருங்க. அப்ப அந்த ஒரு புயலான அனுபவம் வரும்போது, நம்ம மத்தியில இந்த ஒரு முறுமுறுப்பு வரும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்துட்ட அந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களாகிய சத்தியத்தை கொண்டு நாம் பலப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அங்கேயும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது, அவர்களுக்கு வேண்டிய எல்லா முன் ஏற்பாடுகளையும், ஆயத்தங்களையும் அங்க செய்து தருவாங்க. அதேபோல நம்முடைய விசுவாசத்திற்கு அங்க போராட்டம் வரும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக, இன்னும் நம் வழிநடத்தப்படுவதற்கு ஏதுவாக என்ன பண்றார்ன்னா, எல்லா காரியத்தையும், எல்லா உபகரணங்களையும், எல்லா எச்சரிப்புகளையும் அவர் செய்து கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார். ஸோ அதுக்கு தான் என்ன பண்றார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, நல்ல ஒரு தலைவரை, ஒரு கேப்டனை நாம் தேர்ந்தெடுக்க செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ தலைவர் அப்படின்னா, நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு மூப்பர் அப்படின்னு பார்க்கிறோம்னாங்களே. ஸோ அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்தவராகவும், தன்னுடைய ஜீவியம் முழுவதுமே சபைக்காகவும், அவருடைய அர்ப்பணிப்புக்காகவும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் செலவிடக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ அதோடு கூட சபை அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லா ஏவுதல்களோடு அவர் வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுவாரு. சபைக்கு வேண்டிய சகல விழிப்புணர்வையும் என்ன பண்ணுவார்ன்னா, அவர் செய்து கொடுக்கக்கூடியவராக அங்க செய்து கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இப்படி செய்யும்போது என்ன ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்குங்க? இப்படி செய்வதன் மூலம் என்ன ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்குங்க? அவர் சகல விதத்திலும் விழிப்பா நடத்தும்போது என்ன ஆவிக்குரிய பிரயோஜனம் மந்தைக்கு இருக்குங்க? ஆவிக்குரிய வளர்ச்சி அங்க காணப்படும். எதுக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி? இப்ப பாருங்க, ஒவ்வொருவரும் சகல சத்தியத்திலும் விழிப்போடு இருப்பதற்கு எல்லாவித ஏற்பாடுகளையும் அவர் என்ன பண்ணிடுறாருங்க? அவர் செய்து குடுக்குறாரு. இந்த விழிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ஒட்டுமொத்த சபையும் ஒருவர் தவறும்போது மற்றவர்களுக்கு கடிந்து கொண்டு என்ன பண்ண முடியுங்க? புத்தி சொல்லக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ இது நாம் தெரிவு செய்யக்கூடிய சகோதரர் தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு இல்ல. ஒட்டுமொத்த சபையும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்வதன் மூலம், ஒட்டுமொத்த சபையும் அந்த ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களில் ஒருவருக்கொருவர் அங்க ஆலோசிக்கக்கூடியவங்களாகவும், எல்லோருமே கர்த்தருக்கு இசைவான அந்த ஒரு குணலட்சணத்தில் முன்னேறக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இதை அவர் செய்து கொடுக்கல அப்படின்னா, ஒட்டுமொத்த மந்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் ஒரு சோர்வுக்குள்ளாக அங்க கடந்து போவாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ இப்படிப்பட்ட சகோதரரை நம்ம எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது? சொல்றதெல்லாம் ஓகே தான். அவருடைய இருதயமும், அவருடைய உள்ளமும் இப்படித்தான் இருக்குன்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரியை, நடக்கை. ஸோ இத எங்க பார்க்க முடியுங்க? வாரத்துக்கு ஒரு தடவ 2 டைம் நம்ம போடுறோம். மத்த டைம் நம்ப அவர்களுடைய மாம்சீக வேலைகளை செய்யக்கூடியவங்களா காணப்படுறோம். ஸோ இப்படிப்பட்ட சகோதரர் நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அப்படி நம்ம கேட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க சகோதரர் சொல்றாரு,
ஸோ முதலாவது ஒட்டுமொத்த சபையும் மந்தை ஆடுகள் எங்கு ஒன்று கூட்டப்படுதோ, சபை எங்கு கூடுதோ அந்த சபைக்கு நம்ம ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கணுமாங்க. ஒரு இடத்துல நம்ம ரெகுலரா ஒரு மந்தை கூடுது அப்படின்னா, அங்க வரும்போது தான் இப்பேற்பட்டதான ஒரு மேய்ப்பரை நாம் கண்டுபிடிக்க முடியும். நாம வந்துட்டு வாரத்துக்கு 1 டைம் சண்டே மட்டும் வந்துட்டு போயிட்டு அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? அதான் சபை எப்போதெல்லாம் கூடுதோ, அப்போதெல்லாம் ஒட்டுமொத்த மந்தையினுடைய பிரசன்டும் அங்க இருக்கும்போது, ஸோ இப்பேற்பட்டதான சகோதரரை அங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப இப்பேற்பட்டதான சகோதரரை நம்ம தேவ சித்தத்திற்கு இணங்க நாம் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதையும் அங்க சகோதரர் பேசுறாரு. ஸோ அப்படி நம்ம ஏற்படுத்தல, அப்படி செய்யல அப்படின்னா, சில காரியங்களை நம்ம தவற விடக்கூடியவங்களாகவே காணப்படுவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு அப்படின்னா, ஸோ ஒருவேளை இதில் நம்ம தவறு செய்யும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடிய சகோதரர், அவர் எப்படி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னையும், தன்னுடைய பேச்சையும் என்ன பண்ணுவாருங்க? மிதமிஞ்சி வைக்கக்கூடியவங்களாக காணப்படுவாரு. ஸோ சபையை தன்னுடைய கோட்பாடுகளுக்கு இணங்க என்ன பண்ணுவாருங்க? அவர் மேய்க்கக்கூடியவராக அங்க காணப்படுவாரு. ஆனாலும், நம்ம இந்த ஒரு காரியத்தில என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய கேரக்டர நம்ம வெளிப்படையா நாம பார்க்கிற ஒரு சில நேரங்களில் அங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப மந்தை கூடும்போது, நம்ம கூடும் பட்சத்தில தான் இப்பேற்பட்டதான கேரக்டர நம்ம பார்க்க முடியும். அதான் அங்க சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவேளை நம்ம இப்படிப்பட்டதான சகோதரரை கண்டுபிடிக்க மறந்துட்டோம் அப்படின்னா, எதை நம்ம பார்க்க நேரிடும் அப்படின்னா, நீங்க ஸ்லைடு வாசிங்க. ஆனால் நம்ம எதை பார்க்க நேரிடுகிறது? நாங்கள் பேரம் பேசியதை செல்வாக்கினை நிலை நீங்க கூர்ந்து கவனிங்க. வாசிங்க. தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் எரிச்சல் அடையும் மனோநிலையை சிலரில் பார்க்கின்றோம். தேர்ந்தெடுக்கப்படுதலின் போது தங்களுக்கு எதிராக வாக்களிப்பவர் யாரிடத்திலும் கோபம் கொள்ளும் மனோநிலையை சிலரில் பார்க்கின்றோம். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஒருவேளை இந்த அருமையான சகோதரர்கள் தங்கள் மனதில் எது அரித்து கொண்டு இருக்கிறது என்றும் மற்றும் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு எது தூண்டி கொண்டு இருக்கிறது என்றும் உணர்ந்து கொள்வார்களானால், அவர்கள் எப்பேற்பட்ட வித்தியாசமான வழிமுறையை போக்கினை எடுத்துக்கொள்பவர்களாய் இருப்பார்கள். சகல சாந்தத்திலும் தாழ்மையிலும் அப்படிப்பட்டதான பொறுப்பை உடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் அச்சம் கொள்ள வேண்டும். சபையில் உள்ள அனைவருமே தங்களது சத்திய அறிவிற்கேற்ப போதகர் ஆகுவதற்கு தகுதிப்பட்டிருக்க வேண்டும் என்ற போதிலும், போதகர்களாய் இருப்பவர்கள் கடுமையான சோதனைக்குள்ளாவார்கள் என்று அறிந்து போதகர் ஆகாது இருப்பதே பாதுகாப்பானது என்பதுதான் எச்சரிப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்குமான பொறுப்புணர்வு மாத்திரமே ஒருவரை இப்படியான ஊழியம் புரிந்திட விரும்பியதற்கு, சபையில் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக விரும்பியதற்கு தூண்டிட வேண்டும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது சகோதரி வாசிச்ச இந்த ஒரு காரியத்தை நம்ம நன்கு கவனிச்சிருப்போம். ஒருவேளை நம்ம எல்லா கூடுகையிலும் சகோதரர்களோடு இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு சகோதரரை நம்ம அங்கே கண்டுபிடிக்க முடியும், தெரிவு செய்யப்பட முடியும். ஒருவேளை நம்ம அதில் தவறும் பட்சத்தில், இல்லை சகோதரருடைய கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்காத பட்சத்தில் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வாசித்துட்ட ஒரு பேராகிராஃபின் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்தோ பரிதாபம். ஒருவேளை இந்த ஒரு ஸ்தானம் தனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக சபையார் மீது கோபம் கொள்ளக்கூடிய விஷயம் அங்கு கடந்து போகக்கூடியதாக இருக்கும். அதே போல மறைமுகமாக பேரம் பேசுவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது நம்ம சகோதரர் அங்கே வெளிப்படையாகவே அங்கே பேசியிருக்காங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம உண்மை சகோதரர்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ இருந்தாலும் இது வந்துட்டு நமக்கு புது சிருஷ்டி ஒழுங்குமுறையில் 147வது பக்கத்தில் அங்கே சகோதரர் பேசக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். அன்பான சகோதரர்களே, ஸோ இப்போ பாருங்கள், விரும்பியதை அடைய ரகசியமாக பேசுவது அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை உயர்த்தி பேசக்கூடியவராக அங்கே காணப்படுவார். ஸோ மறைமுகமான சில தீமையான ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஷயம் கூட அங்கே கடந்து போகும். ஸோ இதில் நம்ம எல்லா விதத்திலும் நம்முடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணலாங்க, உண்மையான வார்த்தை எது அப்படின்றத
நான் கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. அதே போல் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தேவன் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நமக்கு கிடைத்த ஊழியத்தை என்ன பண்ணுவோங்க, நாம் சரியாக செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு எரிச்சல் அங்கே வரக்கூடியதாக இருக்கும், கோபம் வரக்கூடியதாக அங்கே காணப்படும். ஸோ இந்த மனநிலைமையெல்லாம் நம்மிடம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை இப்பேற்பட்டதான எண்ணம் நோக்கம் நமக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்றத, எது நம்முடைய மனதை அரிக்கக்கூடியதாக, எது நம்முடைய மனதை தூண்டக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னா, அதை கண்டுபிடித்து அவற்றை எடுத்து போடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் நம்ம சரியாக செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டோம், ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது சபையாருக்கும் நமக்கும் உண்டான உறவு எப்பேற்பட்டது, இதில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சரியான ஒரு பிரதிநிதியாக காணப்பட்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களே அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அன்பானவர்களே. ஸோ இதற்கெல்லாம் முதலாவது நாம் செய்யக்கூடிய வேலை என்னதுங்க? சரியான கூடுகை, அந்த ஒரு அட்டெண்டன்ஸ் நமக்கு தேவைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நாம் சரியான ஒரு பொறுப்பாளரை அங்கே தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துட்டு அப்படின்னா, நம்ம குற்றமாக சொல்லலை, இருக்கிற நடைமுறையில் இருக்கும்போது அன்பானவர்களே, தேர்தலுக்கு வருவோம், பஸ்காவுக்கு வருவோம், இங்கே சபையில் என்ன கடந்து போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதுங்க, தெரியாதையே நம்ம கடந்து போவோம் அன்பானவர்களே. ஸோ இப்படி நம்ம இருந்துடக்கூடாது. ஸோ நமக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படின்றத முதலாவது நாம் உணர்ந்து, பின்பு நம்மை வழிநடத்தக்கூடிய சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இப்படி செய்யலை அப்படின்னா தான் சகோதரர் சொல்கிறாரு, சபையில் ஏன் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் அங்கே காணப்படுதுங்க? உண்மை திருச்சபையில் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் கடந்து போவதற்கு காரணம் என்னங்க? சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதது ஒன்று, வேறங்க நாமளே வரது என்னைக்கோ ஒரு நாள் வருவோம் போவோம். ஸோ சபையில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுங்க. ஸோ அப்படி நம்ம இருந்துடக்கூடாது பிரியமானவர்களே. ஸோ அதான் சொல்கிறார் சகோதரர். ஸோ சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாத காரணத்தினாலே சபையில் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இங்கே எழும்புவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சபையில் சத்தியம் இல்லாத அறியாமை அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கோ, அந்த இடத்துல பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் அங்கே காணப்படக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதன் மித்தமே ஒரு சபையில் ஆளுகையும் அங்கே கடந்து வரக்கூடியதாக அங்கே காணப்படும். ஸோ இப்பேற்பட்டதான சகோதரர் தான் அங்கே எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் இருமாப்பும் கர்வமும் நிறைந்து சபையை ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அவர் தலைவராக இருந்து சபையை வேலையாட்களாக அங்கே வைத்திருப்பாங்க. ஸோ மாறா அவர் என்னத்தை புரிந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தெரிவு செய்யப்பட்டுட்ட நாம தான் வேலையாட்கள், சபையார் எஜமான் அப்படின்றத மறந்துட்டு இவர் அங்கே ஆளுகை செய்யக்கூடிய வேலையை அங்கே கடந்து வரும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதற்குத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே பேசும்போது நீங்கள் எப்படி இருக்கணுங்க, எல்லா விதத்திலும் மிகுந்த ஜாக்கிரதையும் விழிப்பும் எச்சரிப்போடும் அங்கே காணப்படணும் அப்படின்றத அங்கே வலியுறுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்போ இது எந்த அளவுக்கு நம்மிடம் அங்கே கடந்து போகக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நாம் கண்டுணரக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ சபையினுடைய மாபெரும் தலையாக இருக்கக்கூடிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தம்முடைய ஜனங்களுக்கு அங்கே பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஏற்பாடு பண்ணுவதற்கே சபையில் பொறுப்பாளர்களே அங்கே ஏற்படுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு. ஸோ இந்த பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மந்தையை அங்கே ஆளுகை செய்யாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நாணத்தோடு சகல பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்கள் அங்கே வளைந்து கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்படணும், அவர்களை வளர்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ ஒருபோதும் இவர்கள் இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு அவர்களை அந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டி எழுப்பதற்கு ஏதுவான எல்லா சத்தியத்தையும் மந்தைக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறாங்களே. ஒருவேளை இது சரியாக செய்யும் பட்சத்தில் அவர் சரியாக செய்திருந்தார்னா மந்தை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தில் அங்கே ஒரு பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படும். ஸோ இந்த ஒரு பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய மந்தையில் ஆடுகளும் சரி மேய்ப்பரும் எப்படி இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மந்தையாக அங்கே காணப்படுவாங்க அன்பான சகோதர சகோதரே.
இப்ப சொல்லுங்க, நாம் எந்த அளவுக்கு அந்த ஒரு பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடியவங்களாக இருக்கோம்? கர்த்தர் பிரியப்படக்கூடிய அந்த ஒரு மந்தையாக நாம் வளரக்கூடியவராக அங்க காணப்படுறோம் அப்படின்றத நாம் நிதானிக்கணும். ஒருவேள இப்படி நடந்தா தான் அங்க கர்த்தர் சொல்றாரு, சகோதரர் அங்க எழுதும்போது சொல்றாரு, ஒருவேள மந்தை இப்படியாக இருக்கும்போது, மந்தையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூமியில நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் முழுவதும் தேவனுடைய ஓயாத மேற்பார்வை யார் மீது மாத்திரமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் பிரியப்படும் வண்ணம் ஓடக்கூடிய அந்த ஒரு மந்தை மீது அங்க காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப இந்த ஒரு மேற்பார்வை நம் மீது காணப்படுதா அப்படின்றத நாம நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அப்ப இவர்களுக்கே தேவனுடைய வழிநடத்தலும் அங்க கடந்து வரக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தான் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை தங்களுடைய தலையாக கொண்டிருக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இவர்கள் முழுமையான கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு சரீர அங்கமாக காணப்படுவாங்க. கர்த்தரை மேய்ப்பராக கொண்ட அந்த ஒரு ஆடுகளாக அங்க காணப்படுவாங்க. கர்த்தரை மணவாளனாக கொண்ட அந்த ஒரு மணவாட்டி வகுப்பாராக அங்க ஜீவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் தளபதியா இருக்கார் அப்படின்னா, இவர்கள் தகுதி வாய்ந்த போர் சேவகர்களாக அங்க காணப்படுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இது எல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஐக்கியத்தில் அங்க கடந்து போகக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். இப்பொழுது இப்போ பிரசன்ட்ல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தகுதியின் தேர்வு கீழாக அங்க காணப்படுறோம். இந்த தகுதியின் தேர்வு கீழாக கர்த்தருக்கு பிரியமாக நடந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? வர இருக்கக்கூடிய அந்த ஒரு பரீட்சையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப விரைவிலே இந்த ஒரு பரீட்சையில் நம்ம தகுதி பெற்றவர்களாக அங்க காணப்பட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு மகிமைக்கும் பாத்திரராக அங்க காணப்பட முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப இந்த ஒரு தேர்தல் எப்பேற்பட்டதான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு தேர்தல் நம்முடைய இருதயங்களையும், நம்முடைய சிந்தனைகளையும் வகையறுக்கக்கூடிய ஒரு பகுதியாக அங்க காணப்படுது. எப்படி நம்ம பாஸ் ஓவர்ல நம்மை நாமே நிதானித்து, நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கு, நம்ம எப்படி கர்த்தருக்கு உகந்த ஒரு குணலட்சணத்துல காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பந்தியில கை வைக்கிறோம் இல்லைங்களா? அங்க என்ன பண்ணுவோங்க? நம்மை நிதானிப்போம். நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல இருக்கோம் அப்படின்றத நிதானிப்போம். இப்ப என்ன பண்றாங்க? என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிதானிப்புக்குள்ள கடந்து போறோம். யாரை குறித்து நிதானிக்கிறாங்க? நாமினேட்டான அந்த ஒரு சகோதரரை குறித்து என்ன பண்ணுவாங்க? இந்த சகோதரருக்கு நம்ம வோட் பண்ணா, இவர் நம்மை சகலவித ஆவிக்குரிய விதத்திலும் வழி நடத்துவாரா? இவர் எந்த ஆபத்திலிருந்து மந்தையை பாதுகாக்கக்கூடியவராக அங்க காணப்படுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோங்க? நிதானிக்கிறோம். இப்ப மற்றவருடைய இருதயத்தை என்ன பண்றாங்க நம்ப? நிதானித்து தேர்வு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். இதற்கும் என்ன தேவைங்க? பிரியமானவர்களே, சத்தியம் தேவை. அதேபோல ஐக்கியம் எங்கெல்லாம் கூடுதோ, அங்கெல்லாம் நம்ம இருக்கும் பட்சத்துல தான் அவருடைய செயல்பாடுகள் அங்க வெளிப்படும். அந்த செயல்பாடுகளை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரியான ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்ய முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. இதை நம்ம இன்னும் தெளிவாக அங்க புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். இதெல்லாம் நாம் சரியாக செய்து முடிக்கும்போது தான் விரைவிலே வரவிருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமையிலும் சரி, நாம் சரியான விதத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் ஒரு நன்கு தேர்ச்சியான ஒரு ஆடுகளாக அந்த ஒரு பரீட்சைக்குள் கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உண்மையுள்ள போர்ச்சேவர்களாக திரும்பவும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய தேவனால் அங்கீகரிக்கக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுவோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்க சகிப்புத்தன்மையை குறித்து அங்க சகோதரர் பேசுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரருக்கு அதிக சகிப்புத்தன்மை தேவை. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதெல்லாம் சகிக்கணுங்க நம்ம? சகலத்தையும் சகிக்கணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆடுகள், அதாவது பிராக்டிக்கலாகவே ஆடு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இடத்துல விடும்போது ஒரு ஆடு ஒரு பக்கம் போவோம், இன்னொரு ஆடு ஒரு பக்கம் போவோம். அப்ப மேய்க்கக்கூடியவருக்கு என்ன ஆகுங்க? மேய்க்கக்கூடியவர்களுக்கு கடுமையான கோபம் அங்க வருங்க. ஏன் அப்படின்னா, நாலா பக்கமும் ஆடு போகும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க?
அதை கேதர் பண்ணுங்க திரும்ப ஒரு இடத்துக்கு. இப்போ உண்மையிலுமே வந்துட்டு ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு சகோதரருக்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு சகிப்புத்தன்மை அங்க அவசியமாக காணப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொருடைய எண்ணங்களுக்கும், சிந்தனைகளுக்கும் ஏற்ப அவர் என்ன பண்ண அப்படின்னா, வேண்டிய போசாக்கையும், வழிநடத்தலையும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாரு. ஸோ அதனால மிகுந்த சகிப்புத்தன்மையோடு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த ஒரு குடும்பத்திற்கு தலை யாருன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த சபையில அதை வெளிக்காமிக்கக்கூடியவரும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரர் எப்படி இருக்காருங்க? கர்த்தருடைய ஸ்தானத்தை எடுத்திருக்கிறாரு. அவர் இங்கு தலைவராக இருந்து இந்த ஒரு குடும்பத்தை அவர் வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுறார் அன்பானவர்களே. ஸோ அதுக்கு தான் மேய்ப்பரை குறித்து அங்க சொல்லும்போது சகோதரர் சொல்றாரு, இவர் ஒரு தகப்பனாகவும் இருக்கணும், ஒரு தாயாகவும் இருக்கணும், ஒரு ஆசிரியராகவும் இருக்கணும், ஒரு மேய்ப்பராகவும் அங்க இருக்கணுங்க. அப்ப குடும்பத்துல பாருங்க, எல்லா விதத்திலும் ஒரு தலையா இருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்ணுவாருங்க? மனைவிக்கு வேண்டிய அந்த ஒரு தேவைகளையும் செய்வாரு. குழந்தைகளுக்கு வேண்டிய அதேபோல செய்வாரு. அதேபோல குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணுவாருங்க? அவர் உணர்ந்திருக்கக்கூடியவராக அங்க காணப்படுவாரு. ஆசிரியர் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருங்க? பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவாரு. அதேபோல ஒழுக்கம் சொல்லித் தருவாரு. அதேபோல கண்டிப்பு சொல்லித் தருவாரு. என்னங்க? தவறா போகும்போது அவரை நல்வழிப்படுத்துவாரு. ஸோ, அதனால தான் இங்க ஆசிரியரோடு கம்பேர் பண்ணி சகோதரர் சொல்றாரு. ஸோ, அப்ப பலமுள்ள மாணவன் யாரு? பலவீனமான மாணவன் யாருன்னு கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ, இந்த ஒரு மாணவனுக்கு இன்னும் எப்பேற்பட்டதான ஒரு கோச்சிங் குடுத்தா, அந்த ஒரு இலக்கை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விதத்திலும் என்ன பண்ணுவாருங்க? ஒரு மாணவனை குறித்து நன்கு அறிந்தவராக அங்க காணப்படுவாரு. ஸோ, அததான் சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்றாரு. ஸோ, இதேபோல் நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரனும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மந்தையில் உள்ள ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளையும் அவர் அறிந்து, அதற்கே உண்டான போசிப்பை அவர் கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ, அப்ப இந்த ஒரு போசிப்பை அவர் கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ, மாறாக எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லைங்க பிரதர், இவங்க செய்யக்கூடிய தீமைகளை என்னால என்ன பண்ண முடியாதுங்க? பொறுக்க முடியாது. அவர்கள் ஒண்ணு சொல்றாங்களா, நான் மீண்டும் என்ன பண்றேங்க? இன்னும் செய்வேன். ஸோ அவர்களுக்கு தீமையை பிணைக்கப்படும்படி நான் என்ன பண்ணுவேன்னா, சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி சபை போணுச்சு அப்படின்னா, அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்லைட்ல வாசிக்கலாம் பாருங்க. புது சிருஷ்டி ஒழுங்குமுறையில 483வது பக்கம் அங்க சகோதரர் பேசுறாரு. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஆம், ஒவ்வொருவரும் தான் மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி முதலாவதாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இரண்டாவதாக சபையானது ஐக்கியத்தில் காணப்படும் அதன் அங்கத்தினர்களிடம் யாரேனும் இப்படி செய்யாதபடிக்கு புத்துமதி கூறி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்து உள்ளபடி இது விசேஷமாய் மூப்பர்களுடைய கடமையாய் இருக்கின்றது. அதாவது மந்தையினுடைய நலனுக்கு அடுத்தவைகள் யாவற்றையும் மற்றும் சபைக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான உறவையும் பார்த்து கொள்வது இவர்களது கடமையாய் இருக்கின்றது. சபை கர்த்தருடைய குடும்பமாக இருக்கின்றது மற்றும் நீதிக்கும் அன்பிற்கும் எதிராய் எந்த ஒரு காரியத்தினையும் செய்திடும் இக்குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் ஒருவன் அங்கத்தினர்கள் யாவருக்கும் மற்றும் விசேஷமாக வீட்டின் தலையாகிய நமது அருமை மீட்பருக்கும் நிந்தையை அல்லது கனவீனத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பான். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ அப்போ ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் அப்படின்னா, ஸோ இது நாமளும் செய்யணும். அதே போல இப்படி செய்யக்கூடிய அங்கத்தினர்கிட்ட இந்த ஒரு தெரிவு செய்யக்கூடிய சகோதரர் என்ன பண்ணுங்க? நல்லதொரு வழிநடத்தலை கொடுக்கணுமாங்க. ஸோ இது மூப்பருடைய கடமையாக அங்க காணப்படுது. ஸோ ஒருவேளை இதை சபையின் மத்தியில நம்ம பார்க்கும்போது என்ன பண்ண அப்படின்னா, 2 பேரையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சரியான விதத்தில் வழிநடத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். மாறா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாவித ரகசியமும், எல்லாவித சபையாருக்கு ஏற்படக்கூடிய பலவீனமும் யார்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ரகசியங்களை சகோதரர் காப்பார் அப்படின்ட்டு தான் நம்மள்ட்ட என்ன பண்ணுங்க? வரக்கூடியதாக அங்க காணப்படும். நம்ம இது ஏபின்னே வச்சுக்கலாம். இப்ப
இப்போ ஏ அப்படின்ற சகோதரர்கிட்ட ஒரு சபை அங்கத்தினர் வந்து சொல்றாரு, பிரதர், இந்த பி சகோதரர் எனக்கு இப்படியாக பண்ணக்கூடியவரா நான் நினைக்கிறேன். ஸோ இவர் அதிகமாக எனக்கிட்ட என்ன பண்றாருங்க, மற்றவர்களை குறித்து தீமையே அங்கே பேசக்கூடியவராக காணப்படுறாரு. இவற்றை இப்படியெல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அப்போ கேட்கக்கூடிய அந்த ஒரு ஏ சகோதரர் என்ன பண்ணுங்க, எந்த அங்கம் வந்து சொல்லுதோ அந்த அங்கத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்லி, பிரதர், இது ஒரு எண்ணங்களா காணப்படுது. ஒருவேளை அவர் அப்படியே உங்களுக்கு செய்திருந்தாலும், அப்படியே அவர் நடந்திருந்தாலும், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பாதிக்கப்பட்ட காரியத்தை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி ஒரு தீர்வுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாறா ஏ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, பிகிட்ட போய் உங்களை பத்தி இப்படியெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமையை தீமையோடு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஸோ இது மூப்பர்களை வச்சு அங்கே சகோதரர் பேசுறாரு. மாறாக இந்த ஒரு காரியத்தில் ஒட்டுமொத்த அங்கமும் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்படியாகவே காணப்படணும். அப்போ தீமையான எண்ணங்கள் அந்த ஒரு பேச்சுகள் வரும்போது ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணா அதற்குண்டான நிவர்த்தியை அவர் செய்து கொள்ளக்கூடியவங்களாக இங்கே காணப்படணும். ஸோ இது மூப்பர் செய்யக்கூடிய ஒரு வேலையாக காணப்பட்டாலும் ஸோ அங்கமும் என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு வேளை அவர் தீமை செஞ்சிட்டாரா, நாம் தீமை செய்யாத என்ன பண்ணுங்க, நன்மை செய்யலாம் வசனத்திற்கு ஏற்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ மாறாக இதை நம்ம செய்ய மறந்தவர்களாக அங்கே செய்யாதவர்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா இது நம்முடைய உறவை அங்கே பாதிக்கக்கூடியதாக அங்கே காணப்படும். அப்போ சபை கர்த்தருடைய குடும்பமாக இருக்கு. இது கர்த்தருடைய குடும்பம் தான். இது ஒரு குடும்பத்திற்கு தலைவர் தகப்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ யாருக்கு நம்ம ஒரு பலவீனத்தை ஒரு கனவீனத்தை ஏற்படுத்துறாங்க, நம்ம சரியான விதத்தில் செய்யாத தீமைக்கு தீமையே செஞ்ச அப்படின்னா இப்போ தலையின் அதாவது குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கர்த்தருக்கு ஒரு கனவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக அங்கே காணப்பட்டுடுவோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் மாணவர்களே. ஸோ இவற்றையெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது பகுத்து நிதானித்து ஒருவேளை இந்த ஒரு காரியம் நம்மிடம் அங்கே கடந்து வரக்கூடியதாக காணப்பட்டுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அன்பால் போர்த்தி அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம் அப்படின்றத நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ நம்முடைய சபையின் தலைவராகவும் மாபெரும் பிரதான மெய்ப்பராக இருக்கக்கூடிய நம்முடைய போதகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா விதத்திலும் நமக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை கொடுத்து நம்முடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்வு செய்யும்படி அங்கே வைத்திருக்கார். ஸோ இதை நம்ம செய்யாமல் அங்கே விட்டுடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அனைவருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா சகலவித பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ணுவோங்க, நாமளே தீர்வுகளை நிவர்த்தி செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். இதில் முரண்படும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பானவர்களே நமக்குள் கசப்பு வேரூன்றக்கூடியதாக அங்கே காணப்படுது. ஸோ கசப்பு எங்கே வேரூன்றக்கூடியதாக இருக்கோ அங்கேயே என்ன பண்ணிடணுங்க, நம்ம பிடுங்கி எடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஒருவேளை அது வேறு ஒன்றிச்சு அதுக்கு இடம் கொடுத்துட்டு அப்படின்னா அது மரமாக அங்கே காணப்படும். ஸோ இது நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பின்னாடி தள்ளக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. அதனால தான் ஒவ்வொரு அங்கமும் மற்ற அங்கங்களை ஆவிக்குரிய ரீதியில் ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுத்த வரங்களிலே மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய உடன் அங்கங்களை நாம் ஒருவருக்கொருவர் ஆற்றுவதும் தேற்றுவதும் ஊக்குவிப்பதும் உற்சாகப்படுத்துவதும் அந்த ஒரு வேலை நம்முடைய கரத்தில் அங்கே கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு வேலையை நம்ம சரியாக செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதை சொல்லிட்டு தான் அங்கே சகோதரர் அடுத்து பேசுறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு சகோதரருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா எதிலெல்லாம் நம்ம இந்த ஒரு எச்சரிக்கையை பார்க்கலாங்க? வார்த்தையில் பார்ப்போம், அவருடைய செயல்பாடுகளில் பார்ப்போம், நடக்கை, கிரியை, ஒட்டுமொத்த கிரியிலும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு எச்சரிக்கையை அங்கே பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ வேறங்க போதிப்புல பார்ப்போம். பிரியமானவர்களே, அங்கே சகோதரர் சொல்லும்போது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா ஸோ இது தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த சகோதரருக்கு மாத்திரம் பேசின வார்த்தை இல்லைங்களாங்க, ஒட்டுமொத்த சபைக்கும் பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொருவரும்
தங்களுடைய சொந்த இருதயத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அதை சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த சபையும் தங்களுடைய சொந்த இருதயத்தை காத்து கொள்ளணும். ஸோ விசேஷமாக தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த ஒரு சகோதரர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய இருதயத்தை அங்க காத்து கொள்ளக்கூடியவராக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஏன் எதற்காக அவருடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் பேசுறாரு அப்படின்னா, ஸோ ஒருவேளை அந்த சகோதரர் தன்னுடைய இருதயத்தையே தன்னுடைய செயல்பாடுகளையே அவர் காத்துக்கொள்ளல அப்படின்னா பொதுவான சபைக்கு அடுத்த நலனுக்கு ஏதுவான விஷயத்தில் அவர் என்ன பண்ண முடியாதுங்க. சபைக்கு வேண்டிய நல் நடத்தைகளை அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்க முடியாது. முதலாவது இவர் தனக்கே ஊழியம் செய்து கொள்ளக்கூடியவராக தனக்கே ஊழியம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அப்படி இருந்தா மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு ஊழியம் புரிய முடியுங்க. ஸோ எந்தெந்த விதத்தில் அப்படின்னா தான் அவர் நடக்கையில் அவருடைய பேச்சில் அவருடைய இருதயத்தின் செயல்பாடில் அவர் சரியான விதத்தில் அங்கே நடந்தால் மாத்திரமே இப்போ சபைக்கு சிஸ்டர் நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த ஒரு ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போதிக்க முடியும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அதை சொல்லிட்டு தான் இந்த ஒரு பக்தியும் இந்த ஒரு அன்பும் முதலாவது ஒவ்வொருவருடைய வீட்டில் அங்கே துவங்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரர் அவருடைய வீட்டில் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் என்ன பண்ணுங்க, அவர் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கணும். அதற்காக தான் அங்கே மூப்பருடைய குவாலிட்டி சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாருங்க, ஒரே மனைவியுடைய புருஷனும் தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் விசாரணை செய்யக்கூடியவரும் தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் வளர்த்தக்கூடியவராகவும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் அங்கே பேசக்கூடியவராக இருப்பார். ஸோ இது நம்ம ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம படிக்கிறது தான், அதனால் அப்படியே கடந்து போகலாம். அப்போ பாருங்க, முதலாவது இந்த ஒரு அன்பும் பக்தியும் நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த சகோதரருக்கு வீட்டில் தூங்குவதாக அங்கே காணப்படணும். ஸோ இது ஒரு ஒட்டுமொத்த அங்கத்திற்கும் உண்டான ஒரு போதிப்பு, ஒரு ஆலோசனை அப்படின்றத பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் அங்கே கடைபிடிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றத நிதானிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பானவர்களே. ஸோ இன்னும் பொன்னான பிரமாணத்தில் சகோதரர் பேசும்போது ஸோ ஒவ்வொரு அங்கமுமே இவர்கள் முதலாவது அவர்களுடைய குடும்பத்திலும் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் உண்மையும் நீதியும் பக்தியும் தேவ வசனத்திற்கு ஏற்ப அவங்க நடந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு செயல்பாடுகள் எங்கேயும் வெளிப்படுங்க, நம்முடைய ஐக்கியத்திலேயே வெளிப்படுங்களாங்க. முதலாவது நம்முடைய குடும்பம், ரெண்டாவது வேலை செய்யக்கூடிய ஸ்தலம். ஏன்னா அதிக நேரத்தை நம்ம எங்கே தான் செலவிடுவோங்க, அங்கே தான் செலவிடுவோம். ஸோ அங்கே நம்ம உண்மையும் நீதியும் நேர்மையாக இருந்துட்டு அப்படின்னா இது அப்படியே நம்முடைய சபையிலும் அங்கே செயல்படக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வார்த்தை அங்கே பேசுவார், நீங்கள் 6 நாளும் உங்கள் இஷ்டம் போல் நடந்துட்டு 7வது நாள் வந்துட்டு நான் பரிசுத்தமாக இருக்கேன், பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்குறேன் அப்படின்னா அந்த ஒரு செயல்பாடுகள் எதற்கும் நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக அங்கே காணப்படாத அன்பானவர்களே. ஸோ ஒருவேளை நம்ம 6 நாளும் தேவ வார்த்தைக்கு இணங்க ஒரு பரிசுத்தமாக அங்கே காணப்பட்ட அப்படின்னா 7வது நாளும் நம்ம எப்படி இருப்போங்க, நம்ம கேட்கக்கூடிய வசனத்துக்கு ஏறுவாதாக பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். அதனால தான் யார் ஒருவரும் தன்னுடைய சொந்த ரட்சிப்பை அங்கே அலட்சியம் பண்ணக்கூடியவராக அங்கே காணப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரர் தன்னுடைய சொந்த ரட்சிப்பை அங்கே அலட்சியம் பண்ணுகிறவராக அங்கே காணப்பட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு உண்டான ரட்சிப்பை அலட்சியம் பண்றார் அப்படின்னா சபையினுடைய ரட்சிப்பை குறித்து கவலை கொள்ள மாட்டாருங்க. பிரியமானவர்களே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது முதலாவது அவர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய ரட்சிப்பை குறித்து அவர் மிகுந்த விவேகமுள்ள ஒரு சகோதரராக அங்கே காணப்படணும். ஸோ அப்போ அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய செயல்பாடுகள் காணப்பட்டதான். ஸோ அப்போ ஒட்டுமொத்த மந்தையினுடைய ரட்சிப்பை குறித்து அவர் மிகுந்த விழிப்புள்ளவராக அங்கே காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியம் எந்த அளவுக்கு அங்கே கடந்து போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே நிதானிக்கணும். அதே போல் அவர் ரட்சிப்புக்கு அடுத்த விஷயத்தில், அவருடைய ரட்சிப்புக்கு அடுத்த விஷயத்திலும் சரி, ஒட்டுமொத்த சபையினுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விஷயத்திலும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம் செலுத்தக்கூடிய ஒருவராக அங்கே காணப்படணும். ஸோ அவர் கவனம் செலுத்திட்டா கூட சபை இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ நம்ம தெரிவு செய்யக்கூடிய சகோதரர் அவருடைய ரட்சிப்புக்கும் மந்தையினுடைய ரட்சிப்புக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை செய்வார். ஸோ அவர் செய்துட்டா கூட இப்போ மந்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் எதையே செய்யுங்க
வாரத்தில் 4 நாள் கூடுகை வைக்கிறீங்களா? நீங்க வையுங்க. அதே போல வாரத்தில் 2 நாள் வீட்டு கூடுகை வைக்கிறீங்களா? நீங்க வையுங்க. யாரு போறாங்களோ போகட்டும். நான் என்ன பண்ண மாட்டேங்க. வரமாட்டேன். என்னுடைய செயல்பாடுக்கு பிறகு தான் நான் இருப்பேன் அப்படின்னா, அப்ப அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான வேலையை செய்து கொடுக்கிறாரு. இந்த ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு நாம தான் என்ன பண்றோங்க? பிரயாசப்படுறது இல்லைங்க. அந்த ஒரு பிரயாசம் நமக்கு தேவை அன்பான சகோதர சகோதரிகளே. அதேபோல நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையும், விருப்பமும் இன்னும் ஆழமான போசாக்கை சாப்பிடணும்னு விருப்பமுள்ளவர்களாக அங்க காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு தான் மந்தையை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு சகோதரரும் என்ன பண்ணுவாருங்க? மந்தைக்கு இன்னும் ஆழமான, இன்னும் விசேஷித்த போசாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உந்துதல், உற்சாகம் வரக்கூடியதாக அங்க காணப்படும் அன்பானவர்களே. ஸோ நாம்பளே போங்க பிரதர், வாரத்துக்கு 1 நாள் வரோம், போறோம். இதே போதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆடுகள் சோர்வாயிடுச்சுன்னா, மேய்ப்பனும் என்ன பண்ணுவாருங்க? ஸோ இதே போதுமாட்டுக்கு மந்தைக்கு, இனி என்ன தேவையில்லைங்க? போஷாக்கு அதிகம் தேவையில்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மந்த நிலைமை காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமும், நம்ம அத புசிக்கக்கூடியதுல, கிரியில வெளிப்படுத்தக்கூடியதுல உற்சாகமாக காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரருக்கு அதிக உற்சாகத்தோடு கூட அந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவராக அங்க காணப்படுவார் அன்பானவர்களே. அப்ப உற்சாகமா ஊழியம் செய்யக்கூடிய விஷயம் யாருடைய கரத்துல இருக்குங்க? எந்த அளவுக்கு பசி தாகம் உள்ளவங்களா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? போசாக்க தருவாருங்க. நீங்க லிட்டரலாவே எடுத்து பாருங்க. ஆடு பசிக்குதுன்னு கத்துனோம். அதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுங்க? நீர் ஓட்டங்களை ஓடி போய் அது பார்க்கணும். ஸோ அப்பதான் மேய்ப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ ஆட்டுக்கு தாகம் எடுக்குதாட்டுக்கு, ஆட்டுக்கு பசிக்குதாட்டுக்கு என்ன பண்ணுவாருங்க? அந்த ஒரு புற்களையும், தண்ணீரையும் அங்க கொடுப்பார் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ ஒருவேளை நம்ம அதுக்கு பிரயாசப்படல அப்படின்னா, மேய்ப்பனும் சரி, ஆடு எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்காட்டுக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடந்து போவாரு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விஷயத்துல சபையார் எல்லா விதத்திலும் மேய்க்கக்கூடிய அந்த சகோதரருக்கு ஒத்துழைப்பு, உற்சாகத்தை தரக்கூடியவராக அங்க காணப்படணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படணும். இதுதான் நம்ம எபிரேயர்ல வாசிப்போம் பாருங்க. எபிரேயர் இங்க வசனம் இருக்காதுங்க சிஸ்டர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படைந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்துமாக்களை குறித்து என்ன பண்ணுங்க? அவர்கள் உத்தரவாதம் பண்ணுங்க. ஸோ இப்ப சபை என்ன பண்ணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு, இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் தரோமோ, அதே போல சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த ஒரு போஷிப்பை கொடுக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு நாம் செவி சாய்க்கணும். ஸோ எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும் நண்பர்களே. அப்ப மேய்ப்பன் ஓட்டுற பக்கம் நான் போமாட்டேன். நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் போவேன் அப்படின்னா, அவருக்கு என்ன பண்றீங்க? துக்கத்தை வருவிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவீங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம நன்கு புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அவர் நம்முடைய உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு சபையும் என்ன பண்ணுங்க? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒரு வழிநடத்தலுக்கு ஏற்ப கீழ்ப்படியக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப இவர் இப்படிலாம் நமக்கு செய்றாரு, இப்படிலாம் பண்றாரு, ஆவிக்குரிய ஆலோசனை, அட்வைஸ் தராரு, நம்ம தவறும்போது கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்ன பண்ணுங்க? இந்த சகோதரர் வந்தாவே இப்படிதாங்க நம்மள சொல்லுவாரு. நம்ம செய்றது எதுவுமே அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்ப இந்த ஒரு தேர்தல் சமயத்தில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அங்க புறக்கணிக்கப்பட வேண்டும். ஸோ இங்கு நம்ம முழுமையும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரருடைய விஷயத்தில் கிறிஸ்துவ குணலட்சணத்தையே நாம் பார்க்கணுமா தவிர, அவர் என்னை கடிந்து கொள்றார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவரை வந்துட்டு விரோதிப்பதோ, இல்ல அவருக்கு நான் ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்றதோ, நம்முடைய சொந்த மாம்சீக எண்ணத்தை அங்க வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அதான் சகோதரர் சொல்றாரு, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். குணலட்சணம் தொடர்புடைய விஷயத்தில் வேத வாக்கியங்களுக்கு இசைவாக இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணுங்க? அப்பேற்பட்டதான சகோதரருக்கு நம்முடைய ஓட்டை, நம்முடைய வாக்கை அங்க செலுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அப்ப பாருங்க, ஒருவேளை
எனக்கு அவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு. என்னுடைய உணர்வுகளை அவர் மதிக்கல. நான் தப்பா தான் நடந்தேன். ஆனாலும் அவர் எனக்கு வெளிப்படையா பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாதுங்க. நம்முடைய மாம்சீக நோக்கங்களை வைக்கக்கூடாதாங்க. ஒருவேளை அந்த விஷயத்துல வேத விஷயங்களுக்கு, வேத வார்த்தைக்கு அவர் இசைவாக நடந்திருந்தார் அப்படின்னா, நம்முடைய கரம் அவருக்கு உண்டான வாக்கை செலுத்தியிருக்கக்கூடியதாக அங்க காணப்படணும். ஸோ இதற்கு பின்பாக நம்முடைய தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய விருப்பத்தை அங்க அங்கீகரிக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஒருவேளை நான் வோட் பண்ண மாட்டேங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா இருந்தேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, அந்த இடத்துல நம்முடைய மாம்சத்தை தான் முழுமையா வெளிப்படுத்திருக்கோமே தவிர, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தலைங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்மள எல்லா விதத்திலும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய அந்த சகோதரருக்கு, அவர் வேத வாக்கியத்திற்கு ஏற்ப குணலட்சணம் இருக்கும் பட்சத்துல, நம்முடைய வாக்கை அங்க செலுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இப்படி நம்ம செய்யும்போது சபைக்கு என்னதான் இருக்குங்க? சோதனைகள் அதிகரிக்குமாங்க. இப்படி நம்ம உண்மையான ஒரு ஜீவனம் செய்யக்குள்ள சோதனைகள் அதிகரிக்கும். எப்படி சோதனை வரும் நமக்கு? தேர்தல் சமயத்துல நமக்கு எப்பேற்பட்டதான சோதனை வரும்? நம்மை பரீட்சிக்கிற விதத்துல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. ஒண்ணு வேத வார்த்தைக்கு ஏற்ப செயல்பாடுகள் பார்ப்போம். 2வது நம்முடைய மாம்ச திருப்தி. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மள வந்துட்டு என்ன தவறு செய்தாலும், நம்ம கூடுகைக்கு வரலைனாலும் என்ன பண்ண மாட்டாருங்க. கேட்க மாட்டாரு. பரவாயில்லைங்க சிஸ்டர் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ 2 விஷயங்கள் இங்க காணப்படுது. ஸோ அந்த விதத்துல தான் நமக்கு சோதனை அதிகரிக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய ஜனங்கள் கிருபையிலும் அறிவிலும் வளரணும். ஆவியின் கனிகளை, ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத எல்லா விதத்திலும் தெரிவு செய்யப்படக்கூடிய சகோதரர் என்ன பண்ணுவாருங்க? அதிக வாஞ்சையோடு அவர் மந்தைக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுவாரு. மந்தை இப்ப என்ன பண்ணுங்க? ஒத்துழைப்பு தரணும். இதுக்கு ஒத்துழைப்பு தராத பட்சத்துல 2 பேருக்குமே சோதனைங்க. அப்ப தெரிவு செய்யக்கூடிய சகோதரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா விதத்திலும் மந்தைக்கு ஏற்ற போசிப்பை அங்க தராங்க. ஸோ இதுல ஆடு வராத பட்சத்துல ஆட்டை திரும்ப மந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவருக்கு ஒரு போராட்டமா இருக்கும். ஆடு என்ன பண்ணுங்க? வெளியிலேயே போயிட்டே இருக்கும். அப்ப 2 பேருக்குமே இங்க ஒரு சோதனை, போராட்டம் அதிகரிக்கக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும். ஸோ இதனால பிணக்குகள் ஏற்படுவதற்கு அநேக அபாயங்களும் அங்க அதிகமாகத்தான் அங்க காணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேற்கொள்ளணும் அப்படின்னா, சத்தியத்தை அறிவா பெற்றிருக்க கூடாதாங்க. என்ன பண்ணியிருக்கணுங்க? சத்தியத்தை ஆவியோடு நிதானித்து அவர்கள் செயல்பாட்டில் காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க சகோதரர் பேசும்போது சொல்றாரு, நான் அதை படிச்சே காமிக்கிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் நாளுக்கு நாள் கிருபையிலும் அறிவிலும் மற்றும் ஆவியின் கனிகளிலும் வரங்களிலும் வளர்கையில் சபையில் பிணக்குகள் ஏற்படுவதற்கான அபாயம் குறைவானதாகவே இருக்க வேண்டும் என்று நாம் காண்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்றாங்களோ அங்க என்ன இருக்குங்க? பிணக்குகள், பிரச்சனைகள் குறைவாக அங்க காணப்படும். ஆனாலும் இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மெருகூட்டப்பட்ட வைரங்களை விட மெருகூட்டப்படாத வைரங்கள் என்ன பண்ணுங்க? ஒன்றை ஒன்று கிழிச்சு கொள்ளுமாங்க. புரியலீங்களா? இப்ப பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்துல வளர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு அங்க என்னவும் இருக்குங்க? பிரச்சனை இருக்கு. ஸோ இது எப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்தை அறிவா பெற்றிருந்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் அங்க கடந்து வரும். மாறாக அந்த ஒரு சத்தியத்தை ஆவியோடு பெற்றிருந்தோம் அப்படின்னா எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியை அங்க கடைபிடிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, இந்த மெருகிடப்பட்டுள்ளதான வைரங்கள் அதிகப்படியான உராய்வை அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். அப்ப இந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அறிவில் சத்தியத்தின் புரிந்து கொள்ளலிலும் வளரக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, அந்த அளவில் அங்க பிணக்குகளும் கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும். இது அறிவாக மாத்திரமே இருக்கும்போது, ஒருவேளை சத்தியத்தை ஆவியின் நம்ம வளரக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டு அப்படின்னா, நம்ம அதிக அளவு அந்த ஒரு ஆவியின் ஏவுதலோடு கூட என்ன பண்ணோம் அப்படின்னா,
அந்த ஒரு அமைதியிலும் சாந்தத்தோடு கூட என்ன பண்ணுவோம்னா, அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தை அறிவாக நம்ம பெற்றிருக்காத, அது நம்முடைய கிரியில, செயல்பாடுல அந்த ஒரு ஆவியோடு கூட பெற்றிருந்தோம் அப்படின்னா, எல்லா விதத்திலும் ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு அங்க கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ஒவ்வொருவரும் சத்தியத்தோட கூட விசேஷமாக தேவ வார்த்தையிலும், அந்த ஒரு வருடத்திலும் வருடா வருடம் நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியமாக அங்க காணப்படுது. அதேபோல நம்மைப் போலவே அந்த ஒரு இடுக்கமான வழியில பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உணர்வுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விழுந்து போன சுபாவத்தையும், விழுந்து போன மாம்சத்தையும் நாம் நன்கு உணர்ந்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு மற்றவர்களை நம்ம என்ன பண்ணுவோங்க? நேசிப்போம். இப்போ நாம எப்படிலாம் போராடுறோமோ, அதே போல இந்த ஒரு போராட்டம் யாருக்கு இருக்குங்க? நம்முடைய உடன் அங்கங்களுக்கும் அங்க காணப்படும். நம்ம எந்த அளவுக்கு வீழ்ந்து போறோமோ, அந்த அளவுக்கு வீழ்ந்து போகக்கூடிய விஷயம் அவருடைய ஜீவியத்திலும் அங்க காணப்படும் அப்படின்றத உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விட்டுக் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப இப்படி விட்டுக் கொடுத்து போகும்போது தான் ஒரு ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நாம் அனைவரும் ஒன்றாக சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இதற்கு எதிராக செயல்படும் பொழுது தான் அங்க சகோதரர் சொல்றாரு. இதற்கு எதிராக எவ்வகையில் நாம் செயல்படும்போது, விரோதங்களையும், கடுமையான உணர்வுகளையும் என்ன பண்ணுவோங்க? நாம் பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம். ஸோ இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க தகுதியாக இராது அப்படின்றத பார்க்கிற நண்பர்களே. ஸோ எல்லா விதத்திலும் ஒரு தாழ்மை, சாந்தத்தோடு நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, கரடுமுரடான காரியங்களுக்கு நாம் இடம் தர தேவையில்ல அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அத சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம எவற்றையெல்லாம் விட்டுக் குடுக்கணுங்க? நம்ம உணர்ந்து கொள்றோம். இவர்களும் நம்மாட்ட கூட போராடக்கூடிய விழுந்து போன சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்றோம். ஸோ இதுல நம்ம மேற்கொள்வதற்கு மற்றவர்களுக்கு நம்ம எதையெல்லாம் விட்டுக் குடுப்போங்க? மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம எவையெல்லாம் விட்டுக் கொடுப்போம்? நம்முடைய நம்முடைய நியாயமான கருத்துக்களுங்களா? நம்முடைய நேரம், நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம் இருந்தா அதை விட்டுக் குடுப்போம். என் சகோதரர் அவர் செய்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறங்க. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ நம்முடைய உடன் சகோதரருக்காக நான் ஜீவனையே கொடுக்குறேன்னு வந்துட்டேன். ஸோ எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுங்க? விட்டுருங்க. ஸோ அவருக்கு இது நல்லதா படுதா? அது அவருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கா? ஸோ நீங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு. ஸோ மற்றவருடைய ஆவிக்குரிய நலனுக்காக நாம் நமது சொந்த உரிமைகள், நம்முடைய சொந்த சுயாதீனங்கள், நம்முடைய சொந்த சிலாக்கியங்கள் போன்றவற்றை தியாகம் பண்ணிட விருப்பமுள்ளவர்களாக அங்க காணப்படணும். நம்ம ஆண்டவரும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படியாகத்தான் அங்க காணப்பட்டுட்டாரு. ஸோ அவருடைய உடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய நாமும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய உடன் அங்கங்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப சகோதரர் சொல்றாரு, எதற்கு இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை ஒரு தவறான உபதேசத்தை நமக்கு கொண்டு வராரு. சரின்னு விட்டுறலாங்களா? அத விடக்கூடாதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதர், சிஸ்டர் நீங்க புரிந்து கொள்றது தவறு. இது இப்படி இல்ல. ஸோ நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். அதேபோல ஈடுபலியினுடைய உபதேசத்திற்கு மாற்று கருத்தை நம்ம மத்தியில கொண்டு வந்து வைக்கிறாரு. அதற்கு என்ன பண்ணுங்க? நான் தியாகம் பண்ணிடுறேன் போது அவர் ஏதோ பேசிட்டு போட்டும்போதுன்னு விட்டுறலாங்களா? ஸோ அதற்கு என்ன பண்ணிடக்கூடாதுங்க? நம்ம விட்டுடக்கூடாது. மாறாக ஆவிக்குரிய நலனுக்கு அவ சில நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா, அதை விட்டுக் கொடுக்கலாம். மாறாக ஈடுபலியின் உபதேசத்துக்கோ, இல்ல அவர் பேசக்கூடிய தவறான உபதேசத்துக்கோ நம்ம விட்டுக் கொடுத்து போகக்கூடாது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இந்த ஒரு காரியங்கள் நம்ம மத்தியில அங்க எந்த அளவுக்கு கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பானவர்களே. ஸோ சகோதரர் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில சிலர் மற்றவர்களை முரட்டுத்தனமாக கடிந்து கொள்வது, அதே போல அவதூறான வார்த்தைகளை பேசக்கூடியது, இந்த ஒரு மனப்பான்மை, இந்த ஒரு மனப்போக்கு என்ன பண்ணிடக்கூடாதுங்க? நம்ம மத்தியில காணப்படக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். இம்மாதிரியான சூழ்நிலை எதற்கு உண்டாகுதுங்க ஒரு சபையில? கடிந்து கொள்ளுதலும், அவதூறு பரப்புவதும் எதற்கு உண்டாகுதுங்க? ஏதாவது ஒரு இலக்கு, ஏதாவது ஒன்றை 2 பேரும் அடையணும்னு சொன்னா 2 பேருக்கு என்ன இருக்குங்க? கசப்பு,
போட்டி இருக்கும். பிராக்டிகலாவே சகோதரர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாய் எதுக்கு சண்டை போடுங்க? நாய் எதுக்கு சண்டை போடுங்க? ஏதாவது ஒண்ணுக்கு 2 என்ன பண்ணுங்க? சண்டை போடும். அதான் சொல்றாரு. அதாவது நான் படிச்சே காமிக்கிறேன். இது தேவ பிள்ளைகளுக்கு தகுதியற்ற ஒரு காரியங்களாக அங்க காணப்படும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாய்கள் சண்டையிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒத்திருக்கிதமான சண்டை சச்சரவுகள் அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒன்றுக்காக 2 சண்டை போடும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒருவேளை அவருக்கு ஆவிக்குரிய நன்மையா இருக்கா? நீங்க விட்டு குடுத்துருங்க. அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் ஆவிக்குரிய நன்மை குடுக்குது அப்படின்னா, விட்டுறணும். அங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கடிந்து கொள்ளுதலோ, இல்ல முரட்டுத்தன்மையோ, இல்ல அவதூறு பரப்புவதோ அங்க காணப்படக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப இதை நம்முடைய சிந்தனையில் நம்ம வைக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். இறுதியாக நம்ம பார்க்கும்போது, சபையில நம்ம ஏதாவது ஒரு ஊழியத்திற்கு ஒரு சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்படணும் அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் இருக்கணுங்க. இப்ப சொல்லுங்க, சபையில நீங்க ஒரு சகோதரரை தெரிவு செய்றீங்க. என்ன காரணம் இருக்குதுங்க? சபையில மூப்பருக்கோ, உதவிக்காரருக்கோ ஒரு சகோதரரை நீங்க தெரிவு செய்றீங்க. ஏதாவது ஒரு நன்மையான காரணம் இருக்கணும். என்ன காரணங்கள எதிர்பார்ப்பீங்க? நல்ல நடத்தை உள்ள சகோதரரா இருக்காரான்னு பார்ப்போம். 2வதுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சியில அவர் வளர்ந்திருக்காரான்னு பார்ப்போம். சபையை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் அவர் கவனம் செலுத்துறார் அப்படின்னா, அதை எதிர்பார்ப்போம். வேறங்க? மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நலனுக்கு அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காரு அப்படின்றத நம்ம கவனிப்போம். ஏற்றகால போஜனம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொல்லும்போது, நாம் ஒரு சகோதரரை ஒரு பொறுப்புக்கு தெரிவு செய்றோம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு காரணங்கள் இருக்கணும் அப்படின்னா, அது எவையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். 1 அவர் போதிக்க வல்லமை உள்ளவராக அங்க காணப்படணும். 2வது ஒரு பரந்த மனப்பான்மை உடையவராக காணப்பட்டு, எல்லோருக்கும் தேவையான ஆவிக்குரிய ஆலோசனையை அவர் கொடுக்கிறாரு. அவர் ஸ்டேஜ்ல நின்னு பிரசங்கம் பண்ண மாட்டாருங்க. ஆனா, தேவைப்படக்கூடிய சகோதரருக்கு, சகோதரிக்கு என்ன பண்ணுவாருங்க? அவர் இருந்த இடத்திலேயே வேண்டிய போசாக்கையும், ஆவிக்குரிய உந்துதலையும் தரக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னா, அவரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அதேபோல வாலிபர்களுக்கும், வயதானவர்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகரமான ஆலோசனை அவர் வழங்கக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்னா, அது ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். 2வது அடுத்தது பார்க்கும்போது, சபையில் நல் செல்வாக்கு உடையவராக, செல்வாக்கு அப்படின்னா, இது வெல்த்ல இல்லைங்க. மாறாக அவர் சகல விதத்திலும் சகோதரர் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்கள் சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பலனை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, அப்பேற்பட்டதான செல்வாக்குடைய சகோதரரை நாம் தெரிவு செய்யக்கூடியவங்களாக காணப்படலாம். அடுத்து பார்க்கும்போது, அவர் ஞானமுள்ள ஆலோசகராக அங்கு காணப்பட்டு, ஏற்ற காலத்தில் ஏற்ற போசாக்கை சபைக்கு கொண்டு வரக்கூடியவராக அங்க காணப்படுவார் அப்படின்றதுனால, அவரை நாம் அங்கு தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்படலாம். அடுத்தது பார்க்கும்போது, யாருடைய பலி சொல்லுக்கும் அவர் ஆளாக மாட்டாருங்கும்போத, அவர் என்ன பண்ணுவாருங்க? மந்தைக்கு முழு பாதுகாப்பை அவர் தரக்கூடியவராக அங்கு காணப்படுவார் அப்படின்னா, இது அவர் தெரிவு செய்யக்கூடியதற்கு ஒரு தகுதியாக அங்க காணப்படலாம் அப்படின்றத பார்க்கிற நண்பர்களே. அத சகோதரர் சொல்லிட்டு சொல்றாரு. யாருமே இந்த ஒரு நற்பண்புகளை என்ன பண்ண முடியாதுங்க. இந்த ஒரு நற்பண்புகளையும், தகுதிகளும் சரிசமமான அளவுல அவர் பெற்றிருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு வேளை அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நாம பெற்றிருக்கிற சத்தியத்துல இதுவரைக்கும் எப்படி வழி விலகாம, எப்படி ஒரு நிலையான ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணுங்களாங்க. அத சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, யாருமே இந்த ஒரு நற்பண்புகள், தகுதிகள் யாவற்றையுமே சரிசமமான அளவில் பெற்றிருக்க முடியாது. சிலர் ஒன்றை அதிகமாகவும், வேறு சிலர் மற்றொன்று தகுதியினை குறைவாகவும் பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இவற்றில் ஒரு சிலர் அதிகமாகவோ, அல்லது குறைவாகவோ, அல்லது ஒரு நார்மலா பெற்றிருந்தார் அப்படின்னா, அப்படிப்பட்ட சகோதரரையும் நீங்க என்ன பண்ணுங்க? தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்படலாம். ஆனாலும், யார் ஒருவருடைய பலி சொல்லுக்கும் நம்முடைய வாக்கு, நம்முடைய தேர்தல் இழிவாக கூடாது. ஏன் அப்படின்னா, என்னிட்ட வந்துட்டு, "பிரதர் நீங்க எதுக்கு அந்த சகோதரருக்கு வோட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ணுங்க?
இந்த சகோதரர் கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் சபைக்கு ஊழியம் செய்திருக்காரு. அவருடைய ஊழியங்கள் சபை மத்தியில் வெளிப்படையாக இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு இது ஒரு ஆவிக்குரிய நன்மைகள் சொல்லணும். இல்லைங்க பதா, நான் ஓட் பண்ணலைன்னா அவர் கோச்சுக்காருங்க பதா, என்கிட்ட பேச மாட்டாரு, அது இல்லாத அவர் எனக்கு ஒரு நெருக்கமான சகோதரர் பதா, அவ்வளோதான் அப்படின்னா இதில் என்ன இல்லைங்க? கத்தி இல்லைங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஓட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய விஷயங்கள் அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கணும். அப்போ யார் ஒருவருடைய பலி சொல்லுக்கும் அங்கே இடமில்லாத வண்ணமாக நம்ம என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு தேர்தலை தேவ சித்தத்திற்கு இணங்க செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அப்போ சபைக்கு மூப்பர்கள் அப்படின்றவங்கள குறிப்பாக நம்ம எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோமா, எதன் அடிப்படையில் கண்டுபிடிப்பீங்க? முதலாவது தாழ்மை அவர்கிட்ட காணப்படும். ரெண்டாவது புரியலைங்க. சகிப்புத்தன்மை இருக்கணும், சத்திய அறிவு இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும். ஸ்ரீமானங்களே, சகோதரங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சபைக்கான மூப்பர்கள் என்பவர்கள் மிகவும் குறிப்பாக எதன் அடிப்படையில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவ குணலட்சணத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி காணப்படுறார் அப்படின்றதின் அடிப்படையில் அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அதற்கு பிறகுதான் ஒரு போதிக்கிற திறமை நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா ஒவ்வொன்றா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவங்களாக காணப்படணும். ஒருவேளை அவர் கிறிஸ்துவ குணலட்சணத்தில் ஒரு நன்கு வளர்ச்சிக்கு ஏதுவான பாதையில் கடந்து போகிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட சகோதரருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வாய்ப்பை தேவ சித்தத்திற்கு இணங்க அங்கே கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பானவர்களே. ஸோ அதே போல தான் உதவிக்காரர்கள் என்பவர்களும் கிறிஸ்துவ குணலட்சணம் முக்கியம். அதே போல் ரெண்டாவது, ஆவிக்குரியது அல்லாத பணிக்கு திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு சகோதரர்களாக அங்கே காணப்படலாம். நமக்கு தெரியும், டீக்கன் அப்படின்ற வார்த்தைக்கு பணியாட்கள், வேலைக்காரர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்படணும். குறிப்பாக இந்த சகோதரர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணுங்க? குறிப்பாக உதவிக்கார சகோதரர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணுங்க? அவர் நேரத்தை கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்படணுங்க. ஸோ மந்தை எங்கே கூடுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதோ அந்த இடத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை என்ன பண்ணுங்க, சகோதரர் செய்து கொடுக்கக்கூடியவராக அந்த ஒரு நேரத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அப்போ இரு தரப்பார் விஷயத்திலும் நம்ம நன்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குணலட்சணமும் ஆவியில பரிசுத்தமும் நாணமும் கருத்தில் கொண்டு அங்கே தெரிவு செய்யப்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அப்போ இவற்றையெல்லாம் ஒரு பூரணமாக நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது நம்மை நாம் அங்கே கவனிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். அப்போ நம்ம இறுதியாக ஒரு ஸ்லைடு வாசித்து முடிக்கலாம் பாருங்க. சுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். சுத்தமுள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் குற்ற மனசாட்சியற்ற நிலையை காத்து கொள்கிறவர்களாய் இருங்கள். இருதயத்தில், அதாவது எண்ணங்களில் சுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். பொல்லாப்பான எவ்வித எண்ணங்களுக்கும் இருதயத்தில் இடம் கொடாதிருங்கள். தீமையான எண்ணங்கள் குடிகொள்ளாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை உங்கள் மனதிற்கு முன்பாக மாதிரியாக நிறுத்தி கொள்ளுங்கள். தீமையான எண்ணங்கள் வெளியில் இருந்தோ அல்லது உங்களுக்குள் இருந்தோ உங்களிடத்தில் அலையாமல் நுழைகிறது என்றால், தேவையான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி அளிக்கப்படும் என்று வாக்களித்தவரிடம் கிருபைக்காக உங்கள் இருதயங்களை ஜெபத்தில் உயர்த்துங்கள். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சங்கீதம் 19:14 என்ற ஜெபமும் சிந்தையும் உங்களிடத்தில் எப்பொழுதும் காணப்படுவதாக. பிரியமான அன்பு சகோதர சகோதரி, சகோதரி வாசியத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம எல்லாரிடத்திலும் அந்த ஒரு குற்றமற்ற மனசாட்சியை உடையவங்களாக அங்கே காணப்படும் நண்பர்களே. ஒருவேளை நம்ம ஓட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த அடிப்படையில் அங்கே ஓட் பண்ணக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றத நன்கு நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ நாமளே சில எண்ணங்களுக்கு யூகங்களுக்கு வழிவகுத்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மாசுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படக்கூடாது. ஒருவேளை இந்த ஒரு காரியத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்ம யார்கிட்ட போலாங்க? கடைசி என்ன வாசிச்சுங்க? ஜெபத்தில். அப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
ஸோ சில சூழ்நிலையில் தேவையான எல்லா சூழ்நிலையிலும் உதவி அளிக்கப்படும்னு யார் சொல்லியிருக்காரோ அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க, உதவியை நம்ம நாடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அப்போ பாருங்க, இப்பேற்பட்டதான சூழ்நிலையில் நம்ம எந்த ஒரு தீமையான எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நம்முடைய சொந்த விருப்புகளுக்கு இடம் கொடாம, ஒருவேளை சில காரியங்களில் நம்ம நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் அங்கே கர்த்தரிடத்தில் நாடக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ வரக்கூடிய காலங்களிலும் இந்த ஒரு தேர்தலில் நம்முடைய சோதனை, நம்முடைய புடைத்தெடுத்தல்ல தேவனுக்கு பிரியமாக மாத்திரமே நடந்து கொள்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக.